වචනේ තුරට ගමන් කරන්නට යනවා. உங்களுக்கு தெரியும் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது போன்ற ஒரு நாளில் அவர் உயிர்த்தெழுந்த ஒரு நாளாய் இருக்கிறது. මේ වගේ දිනක දෙවියන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ උත්ථාන වූ දවසක් තිබෙනවා. அப்ப அது ஒரு நல்ல நாள். ඒක ඊටමත් හොඳ දවසක්. ஏன் சொன்னா அவர் உயிர்த்தெழுந்த நாள். ඒ කිව්වොත් උන්වහන්සේ උත්ථාන වූ දවස. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருன்னு? කී දෙනෙක් විශ්වාස කරනවද ස්වාමින් වහන්සේ උත්ථාන වුණා කියලා? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்துருங்க. එතකොට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට බයව සිටින්න பாவம் செய்யாதிருங்க. පව් කරන්න එපා. அவர் உயிர்த்தெழுந்தவர் ஒரு நாள் வரப்போகிறார். උත්ථාන වුණා වූ තරන් වහන්සේ දිනක එන්ට යනවා. உங்களை அழைத்து செல்வதற்கு அவர் வரப்போகிறார். ඔබව රැගෙන යන්න උන්වහන්සේ එන්ට යනවා. இப்போ இந்த உயிர்த்தெழுந்த அன்று பல காரியங்கள் அந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. උත්ථාන වුණු දිනේ ඒ කාලවකවානුවේදී කාර්යයන් කීපයක් සිද්ධ වුණා. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா මොනවද සිද්ධ වුණේ කියලා බැලුවොත් பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவர்களுக்கு முதலாவது ஷாக்கிங் நியூஸ் ஒன்று வரப்போகுது. පරිසවරුන්ට සහ සදිසවරුන්ට ඊටමත් විස්මිත වූ ආරංචියක් එන්ට යනවා. இரண்டாவது දෙවනුව மக்கள் எல்லோருக்கும் ஒரு செய்தி வரப்போகுது. ජනතාව සිළු දෙනාටම එක ආරංචියක් එන්ට යනවා. மூன்றாவது තුන්වෙනුව இந்த இயேசு கிறிஸ்துவை அறைந்து அடக்கம் செய்து அங்க கொண்டு போய் கல்லறையில வச்சிருக்காங்க இல்லையா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසපත් කරලා අවසානයේ සොහොන්ගේ ඇතුලේ තබා තිබෙනව නේද? அந்த இடத்துல அதை காவல் காத்து கொண்டு இருக்கிற காவலர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட போகிறது. එම ස්ථානයේ මුර කරමින් සිට මුරකරුවන්ට එක ආරංචියක් ප්‍රකාශ කරන්නට යනවා. அதுக்கப்புறம் மகதேனா மரியாளுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட போகிறது. ඊට පස්සේ මග්දලේන මරියාට එක ආරංචියක් ප්‍රකාශ කරන්නට යනවා. அதுக்கப்புறம் சீடர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட போகிறது. ඊට පස්සේ ගෝලයන්ට එක ආරංචියක් ප්‍රකාශ කරන්නට යනවා. அதுக்கு பின்னாடி ඊට පස්සේ முழு உலகத்தில் வாழப் போகிற அடுத்து வரப்போகிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட போகிறது. ලෝකේ ජීවත් වෙන්න යන අනෙකුත් ඉස්සරහට එන සියලුම කිතුණුවන්ට එක ආරංචියක් ප්‍රකාශ இப்போ කරන්නට இயேசு යනවා. கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව කුරුසපත් කළා. அந்த இடத்தில் அறைந்த பொழுது එම ස්ථානයේ කුරුසපත් කළාට පස්සේ எல்லாருக்கும் ஒரு நினைவு என்னவென்றால் සියලු දෙනාටම පූර්ණත්වයක් මොනවද කියලා කිව්වොත් இயேசுவை நாங்கள் சிலுவையில் அறைந்து விட்டோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව අපි කුරුසපත් කළා. இதோட முடிஞ்சு அவர் கதை. මෙතනින් ඉවරයි උන්වහන්සේගේ කතාව. ஆனால் නමුත් ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து දෙවියන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தன்னுடைய சீடர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். උන්වහන්සේ ලෝකේ ජීවත් වෙනකොට ගෝලයන් සමග කතා කරනකොට එක කාර්යයක් ප්‍රකාශ කරා. யோவான் 14:6 அவர் சொல்லி இருக்கிறார். යෝවාන් 14:6 වෙනි පදේ කියලා තියෙනවා. நானே මම ඩිරෙක්ට් ஏமாட் காயும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். කායුම් කියලා තියෙනවා. எல்லாம் முழுகிறீங்க என்னடா இது அப்படின்ட்டு. ඔක්කොම උඩ බලනවා මොනවද මේක කියලා. இந்த வசனம் என்னவென்றால் මේ වචනේ මොනවද කියලා කිව්වා. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். මමම මාර්ගයේද සැබෑවද ජීවනයේද මම කියලා කියනවා. இந்த வசனத்தை வைத்து பல தடவைகள் பல தலைப்புகளில் நாம் பேசி இருக்கிறோம். මේ වචනේ තියලා අපි විවිධ මාතෘකා යටතේ විවිධ කාරණයන් අපි කතා කරලා තියෙනවා. நாம் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற பல பிரசங்கியாளர்கள் இதை குறித்து பேசி இருக்கிறார்கள். මම පමණක් නෙමෙයි ලෝකෙ සිටින විවිධ දේශකවරුන් විවිධ ආකාරයෙන් මේ ගැන කතා කරලා තියෙනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சீடர்களுக்கு சொல்கின்ற பொழுது ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සැබෑවද ජීවනයේද මාර්ගයේද මමය කියලා කියනකොට ගෝලයන්ට කියනකොට முதலாவது ஒரு காரியத்தை அவர் காண்பிக்க விரும்புகிறார். ප්‍රථමයෙන් උන්වහන්සේ යම් කාරණයක් පෙන්වන්නට සූදානම් වෙනවා. என்னன்னா அதற்குள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் அடங்கி இருக்கிறது. ඇයි කිව්වොත් ඒ තුළ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණයත් අන්තර්ගත වෙලා තියෙනවා. உயிர்த்தெழுதலும் அடங்கி இருக்கிறது. උත්ථානයත් අන්තර්ගත වෙලා තියෙනවා. மனிதனுடைய ரட்சிப்பும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. මනුෂ්‍යයාගේ ගැලවීම මිදීමත් ඒ තුළ අන්තර්ගත වෙලා அப்போ තියෙනවා. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது මාර්ගයේද සැබෑවද ජීවනයේද මමයි කියලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ප්‍රකාශ කරනකොට அவர் எதை மனதில் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்? උන්වහන්සේ මොනවද හිතේ තියාගෙන කතා කරලා තියෙන්නේ? கர்த்தருடைய கூடாரத்தை நினைவு கூர்ந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். උන්වහන්සේගේ කූඩාරම සිතේ තබාගෙන කතා කරලා තියෙනවා. ஏன் சொன்னா கர்த்தருடைய கூடாரத்தில் 3 பிரிவுகள் இருக்கிறது. උන්වහන්සේගේ කූඩාරමේ කාර්යයන් බෙදීම් 3ක් තියෙනවා. முதலாவது என்னது? ප්‍රථමය முற்றம். ඉදිරි කොටස. முற்றம். ඉදිරි කොටස. இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம். දෙවනුව ඇවිල්ලා ශුද්ධ වූ ස්ථානය. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா ඒක පිටිපස්සේ මොනවද තියෙන්නේ? அதிபரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. අතිශුද්ධ වූ ස්ථානය. டைரக்ட் அப்படின்னு சொல்றது வந்து முற்றம். ඩිරෙක්ට් කියන කොටස ඉදිරි කොටස කියලා අපිට බලන්න පුළුවන්. அதுக்கப்புறம் ஏமாட் அப்படிங்கிறது வந்து பரிசுத்த ஸ்தலம். ඒමාට් කියන කොටස ශුද්ධ වූ ස්ථානය. அதுக்கப்புறம் காயும் அப்படிங்கிறது அதிபரிசுத்த ஸ்தலம். කායුම් කියලා කියන්නේ අදිශුද්ධ වූ ස්ථානය. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து மரிக்கப்படுகிற அந்த காரியத்தையும் நினைவில் வைத்துதான் அவர் சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසපත් වෙලා ඒ කාර්යයත් හිතේ තබාගෙන තමයි කියන්නේ මාර්ගයේද සැබෑවද ජීවනයේ මමයි කියලා. இப்போ நான் சொல்கிறேன். දැන් මම කියනවා முதலாவது அதிர்ச்சி யாருக்குன்னா ප්‍රථම
තිගැස්මක් ඇති වෙන්නේ කාටද? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பொழுது යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසපත් කරාට පස්සේ அவர் ஜீவனை விட்ட பொழுது උන්වහන්සේගේ ජීවනය හෙළුවට පස්සේ பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் සද්දුස්වරුන්ට සහ පරිසවරුන්ට තමයි ඒක තියෙන්නේ. ஏன் அவர்களுக்கு அப்படி ஆகுனுச்சு? ඇයි ඒකට විස්මිත ආරංචියක් වෙන්නේ? இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட பொழுது යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවනය හෙළුවට පස්සේ ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகுனுச்சு. එක භූමිකම්පාවක් ඇති වුණා. அதனுடைய விளைவாக ඒ කරනකොටගෙන தேவாலயத்தின் திரைச்சீலைகள் இரண்டாக கிழிந்து தொங்கியது. දේවමාලිගාවේ තිර රෙදි දෙකට ඉරුණා කියලා කියනවා. அது இரண்டாக கிழிந்து உள்ளிருக்கின்ற உடன்படிக்கை பெட்டி உள்ளுக்கு இருக்கக்கூடிய வணங்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் மனிதனுடைய கண்களுக்கு காண ஆரம்பித்தது. ඒ තිරය දෙකට ඉරිලා ඇතුලේ තියෙන ඔය ගිවිසුම් පෙට්ටිය ඇතුලේ තියෙන කාර්යයන් මනුෂ්‍යයන්ට දකින්න ලැබුණා. எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்தார்கள். හැමදේම ඔවුන් දැක්කා. பார்க்கின்ற பொழுது பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ඒක දකින්නකොට පරිසවරුන්ට සදිසවරුන්ට විශාල විස්මිතයක්. ஏனா இத மாமிச கண்களால் நாம் பார்க்க முடியாது. හේතුව මේක අපේ මානසික ඇසට අපිට මේක දකින්න බෑ. மனிதனால் இதை பார்க்க முடியாது. මනුෂ්‍යයාට මේක බලන්න බෑ. ஏன் சொன்னா அதனால தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அதை திரையை போட்டு மூடி இருக்கிறார். ඒක තමයි ස්වාමින් වහන්සේගේ තිරයක් යොදලා ඒක වහලා තිබ්බේ. இதன் மூலம் தான் கர்த்தரை காண முடியும் என்று தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அதை மூன்று பிரிவுகளாய் பிரித்து வைத்திருக்கிறார். මේ තුලින් තමයි ස්වාමින් වහන්සේව දකින්න පුළුවන් කියලා ඒක කොටස් තුනකට වෙන් කරලා තිබ්බා. இப்போ இதன் விளைவாக திரைச்சீலை இரண்டாய் கிழிந்து அது அப்படியே முகமுகமாய் பார்ப்பதற்கு தெரிகிறது. මේ කරනකොටගෙන මේ දේවමාලිගාවේ තිරය ඉරිලා ඒක දැන් කෙලින් අපිට බලන්න පුළුවන් වෙලා இதை තිබුණා. அவர்கள் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. මේක ඔවුන් දකින්නකොට උන්ට ලොකු විස්මිතයක්. என்ன நடந்துச்சு? මොකද්ද සිද්ධ වුනේ? இது எல்லாவற்றையும் நம்முடைய மாமிச கண்களில் நாம் பார்க்கிறோமே. මේ හැමදේම අපේ මානසික ඇහෙන් අපි දකින්නවනේ. இப்படி பார்க்க முடியாதே. මේක මෙහෙම දකින්න බෑනේ. நம் தேவன் பரிசுத்த தேவன். අපේ දෙවියන් වහන්සේ ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ. பரிசுத்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நாம் எப்படி நம்முடைய மாமிச பாவம் நிறைந்த கண்களால் பார்ப்பது? ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය කොහොමද අපේ මානසික නැත්නම් පාපයෙන් යුතු මේ අසලින් දකින්නේ? இயேசுவினுடைய சிலுவையில் இயேசுவினுடைய உயிர் போய்க் கொண்டிருக்கிறது. කුරුසේ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවනය යමින් තිබෙනවා. இங்க திரைச்சீலை இரண்டாய் கிழிகிறது. මේ තිරය දෙකට ඉරෙනවා. இது என்னத்தை காண்பிக்கின்றது? මේක මොකද්ද පෙන්වන්නේ? நான் தான் ஏமாட். මම තමයි ඒමාත්. ஏமாட் அப்படின்னா என்னது? ඒ කියන්නේ මොනවද? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். මමම මාර්ගයේද සැබෑවද ජීවනය මමයි කියලා. இனிமே நீங்க முற்றத்துல போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ආයේ ඔබ ඉදිරියේ කොටසට ගිහලා හිට ගන්න ඕනි කියලා අවශ්‍යතාවයක් பரிசுத்த නැහැ. ஸ்தலத்துல நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ශුද්ධ වූ ස්ථානයේ සිටින්න ඕනි කියලා අවශ්‍යතාවයක් அது නැහැ. பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியன் ஒரே ஒரு தடவை மாத்திரம் போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. අධිශුද්ධ ස්ථානයට ප්‍රධාන පූජකයා එකම එක අවස්ථාවක් යන්න ඕනි කියලා අවශ්‍යතාවයක් என் නැහැ. அண்டை வாருங்கள், මා වෙතට එන්න. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். මමම මාර්ගයේද සැබෑවද ජීවනය කියලා කියනවා. என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஜீவனை அடைவார்கள். මාව පිළිගන්නා ජීවනය ලබනවා කියලා කියනවා. இரண்டாவது அதிர்ச்சியை நாம் பார்ப்போம். දෙවන කාර්යය තමයි மத்தேயு புத்தகம் 28வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். මතෙව් 28 වෙනි පරිච්ඡේදයට අපි යමු. இரண்டாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். දෙවෙනි පදයේ ඉඳලා අපි කියවුද 28 முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். 28 පළවෙනි පදයේ ඉඳලාම කියවුද. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் முடிந்து வருகையில் மகதேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். සබත් දවස නිමවන්ට ලංව සතියේ පළමුවෙනි දවසට එළිවෙන වේලේ මත්ගලායි මරියාද අනික් මරියාද සොහොන් ගෙට බලන්ට ගියෝය. என்னத்தை பார்க்க வந்திருக்காங்க? මොනව බලන්නද ඔවුන් ගියේ? கல்லறையை பார்க்கிறதுக்கு வந்திருக்காங்க. සොහොන් ගෙට බලන්ට අවිල්ලා ඉන්නවා. இப்ப பாருங்க அடுத்த வசனத்தை. ඊළඟ වචනය அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். එවිට මහත් පොළොව කම්පාවක් විය. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේගේ දූතයෙක් ස්වර්ගයෙන් බැස ඇවිත් ගල අහකට පෙරලා ඒ පිට ඉඳගත්තේය. ஆமென். ආමෙන්. என்ன நடக்குது இந்த இடத்துல இந்த சம்பவம்? මොනවද මේ අවස්ථාවේ මේ සිදුවීම සිද්ධ වෙන්නේ? கவனியுங்கள். අවධානයෙන් බලන්න. மகதேனா மரியாளும் மற்ற மரியாளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මේ මග්දලායේ මරියා සහ අනික් මරියා කියලා සඳහන් වෙනවා. இந்த இடத்தில் இவர்கள் ரெண்டு பேரும் வர்றாங்கங்கிறது ஒரு செய்தி. මේ දෙදෙනාම එනවා කියන එක ප්‍රවෘත්තියක්. இது முடிஞ்ச உடனேயே මේක සිද්ධ වුණාට පස්සේ இப்போ வானத்திலிருந்து மின்னல் வேகத்தில் ஒரு தூதன் வந்து අහසේ ඉඳලා විදුලි වේගයෙන් එක දූතයෙක් ඇවිල්ලා கல்ல பெரட்டி போட்டு கல்லுல உட்கார்ந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ගල අහකට පෙරලා ඒකට වාඩි වෙලා බලාගෙන ඉන්නවා. யாரை பார்த்துட்டு இருந்திருப்பாரு? කා දෙසද බලාගෙන ඉඳලා ඇත්තේ? இயேசு இல்ல 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 யார் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா කාවද උන් බලමින් හිටියේ? மகதேனா மரியாளையும் இல்ல
මග්දලාවේ මරියාවත් නෙමෙයි மரியாளையும் இல்ல, මරියාවත් නෙමෙයි அவரு ரொம்ப ரெஸ்பெக்டா உட்கார்ந்திருக்கிறாரு. ඊටමත් ගාම්භීරව වාඩි වෙලා ඉන්නවා. நான் நம்புறேன் காலுக்கு மேல கால் போட்டு இப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாரா இருக்கும். කකුලක් උඩ කකුලක් දාගෙන වාඩි වෙලා මෙහෙම බලාගෙන ඉන්න ඇති. யார தெரியுமா பார்த்திருப்பாரு? කාවද දන්නවද බලන්න. 3வது வசனத்தை பாருங்க. තුන්වෙනි පදේ බලන්න. அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். ඔහුගේ පෙනීම විදුලිය මෙන් වූය. ඔවුන්ගේ වස්ත්‍ර හිම මෙන් සුදුව තිබුණේය. රැකවල් ඔහුට බයින් වෙවුලා මලවුන් සේවුහ. யார பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்க? කා දිහාද බලාගෙන ඉඳලා තියෙන්නේ මොවුන්? அந்த கல்லறையை பாதுகாத்து கொண்டிருந்த காவலரை தான் இவர் நிச்சயமா பார்த்திருப்பாரு. ඒ සොහොන් ගෙට මුර කරවා වූ ඒ මුරකරුවන් දෙස තමයි මොවුන් බලාගෙන ඉඳලා තියෙන්නේ. பார்த்ததுல බලපු එකකින් அவங்களுக்கு உசுரே போச்சு. බලපු එකකින් ඔවුන්ට පණ ගියා. அவனுக்கு அப்படியே செத்தவனுகள் போல கிடக்குறானுங்க. ඔව් මලවුන් ලෙස හිටියා. ஏன் இப்படி ஒரு ஆரவாரத்தோடு இவர் வந்து இறங்கி இருக்கிறாரு? ඇයි මේ ආකාරයෙන් මොව ඇවිල්ලා බැසාවේ? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம்? ඇයි මෙච්චර කලබලයක්? கவனிங்க, බලන්න இறங்கி போய் கல்ல தள்ளுறது கர்த்தருடைய திட்டம். இறங்கி போய் கல்ல தள்ளி விடுறது கர்த்தருடைய திட்டம். බැහැලා ගිහිල්ලා ගල පෙරලන එක දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම. அது மேல உட்கார்ந்து இருக்கிறது யாரோட திட்டம்? ඒක උඩ වාඩි වෙලා ඉන්න එක කාගේ සැලැස්ම? கர்த்தரா சொல்லி அனுப்பியிருப்பாரு. දෙවියන් වහන්සේ ස්වාමීන් වහන්සේද කියලා යවන්න. தூதனே දූතයා போ, යන්න கல்ல பெரட்டு, ගල පෙරලන්න கல்லு மேல உட்கார்ந்து ගල උඩ වාඩි වෙලා பாத்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? බලාගෙන ඉන්න කියලා ඇති කියලා. இல்ல 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 இல்ல. එහෙම නෙමෙයි. கல்ல பெரட்டுறது மட்டும்தான் அவருக்கு கொடுத்த ஆர்டர். ගල පෙරලන එක විතරයි ඔහුට දුන්නා වූ ලැබුණා වූ නියෝගය. ஆனா கல்லுல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாருட்ட திட்டம் தெரியுமா? ගල උඩ වාඩි වෙලා බලාගෙන ඉන්න එක කාගේ සැලැස්මද කියලා දන්නවද? இந்த தூதனோட திட்டம். මේ දූතයාගේ සැලැස්ම. என்ன திட்டம்னா, මොකද්ද සැලැස්ම? முழு பரலோகமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறது. මුළු ස්වර්ගයේම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසපත් වෙනකොට බලාගෙන හිටියා. என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்க? මොනවද බලාගෙන හිටියේ? இயேசு தெய்வம், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ, யுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் தளபதியானவர் இவர். සියලුම යුද්ධයන් වලට නායකයා උන්වහන්සේ. எத்தனை யுத்தங்களுக்கு போனாலும் இவர் தான் ஜெயிப்பாரு. කොච්චර යුද්ධ වලට ගියොත් උන්වහන්සේ තමයි දිනන ජයග්‍රහණය කරන්නේ. இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து මෙච්චර පරාක්‍රමයෙන් පිරුණා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ பிசாசு கிட்ட தோக்குற மாதிரி தெரியுதே, යක්ෂයාට පරාජය වෙනවා වගේ අපිට පේනවනේ. அடி வாங்குற மாதிரி தெரியுதே. ගුටි කනවා වගේ අපිට පේනවනේ. தோற்றுவாரோ? උන්වහන්සේ පරාජය වෙයිද? ஆமென். ආමේන්. எத்தனை பேருக்கு இது விளங்குது? කී දෙනෙක්ට මේක තේරෙනවද? நீங்க ஒரு சண்டைக்கு போறீங்க, ඔබ එක රණ්ඩුවකට යනවා. இப்ப பாக்ஸிங் சண்டைக்கு போறீங்க. ඔබ බොක්සින් රණ්ඩුවකට යනවා. இப்ப நீங்க வந்து அண்டர்டேக்கருக்கு விருப்பம். ඔබ ඇවිල්ලා අන්ඩර්ටේකර්ට කැමති. இப்போ மத்த சைடுல இருக்கிறது யாரு? ஜான் சீனா. අනිත් පැත්තේ ඉන්නවා ජෝන් සීනා. இப்போ ஜான் சீனாவுக்கும் அண்டர்டேக்கருக்கும் சண்டை. දැන් ජෝන් සීනාටයි අන්ඩර්ටේකර්ටයි රණ්ඩුවක්. இப்போ நீங்க வந்து அண்டர்டேக்கரை தான் விரும்புறீங்க. ඔබ කැමති අන්ඩර්ටේකර්ට තමයි. இப்போ ஜான் சீனா என்ன செய்றாரு? அட்டி செம்மாட்டி அடிச்சு தூக்கி போட்டுட்டு දැන් ජෝන් සීනා මොනවද කරන්නේ? හොන්දටම ගහලා උස්සලා දාලා இப்படி இப்படிங்கிறாரு. මෙහෙම කරනවා. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? දැන් ඔබට කොහොම ඇද්ද? அப்படியே செத்து போயிருப்பீங்களா? ඔබ නිකන් මැරලා වගේ ඇති. நீங்க அடி வாங்கின மாதிரி தானே இருக்கும். ඔබ නිකන් ගුටි කෑවා වගේ නේද ඇත්තේ? இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் මෙහෙම කරගෙන ඉන්නකොට அண்டர்டேக்கர் டக்குன்னு எந்திரிச்சு இப்படி உட்கார்ந்து நிக்கிறாரு. අන්ඩර්ටේකර් නැගිටලා වාඩි වෙලා එහෙම හිට ගන්නවා. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? දැන් ඔබට කොහොම ඇද්ද? சத்தம் போட்டு ඔබ කෑ ගහලා அண்டர்டேக்கர் கமோன்மோ. අන්ඩර්ටේකර් කමෝන් කියලා අපි කියනවා. வீடியோல பாக்குற நேரமே நம்ம அப்படித்தான் செய்வோம் அந்த காலத்துல. අපි වීඩියෝ එක බලාගෙන ඉද්දි අපි ඒ කාලේ එහෙම තමයි කරන්නේ. இப்போ பரலோகமும் இப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. දැන් ස්වර්ගයේත් මේ වගේ තමයි බලාගෙන ඉන්නේ. இயேசு கிறிஸ்து அட்டி வாங்குற மாதிரி தெரியுது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගුටි කනවා වගේ පේනවා. இப்போ அவர் அப்படியே கொண்டு போயிட்டு சிலுவையில் அறைந்து அவருடைய ஜீவனும் போயிருச்சு. උන්වහන්සේ මාර්ගණ කියලා කුරුසේ පත් කළ උන්වහන්සේගේ ජීවනයත් ගියා. தூதர்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? දූතයන්ට කොහොම තියෙන්න ඇද්ද? ஷாக்கிங்கா இருந்திருக்கும். ඔවුන්ට විස්මය ජනකව තිබෙන්න ඇති. இப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நிகழ்ச்சியை. ඔවුන් එහෙම වාඩි වෙලා බලාගෙන ඉන්න ඇති ඒ සිදුවීම. பாருங்க, உங்களோட இன்னும் 2 பேர் இருக்காங்க. තව දෙන්නෙක් ඉන්නවා. அவனுங்க 2 பேரும் ப்ளே பாய் மாதிரி. ඒ කට්ටිය ඇවිල්ලා ප්ලේ බෝයිලා වගේ. அப்படி அவர்கள் வந்து அவங்கோட்ட வேலையை காமிச்சிருக்காங்க. இப்போ இவரை பார்த்துட்டு நம்ம அவரை பார்ப்போம் அடுத்து. මව්ව බලලා අපි ඊට පස්සේ ඔව්ව බලන්න යනවා. இப்போ இவர்கள் எல்லாம் ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருக்காங்க. මොවුන් ඊටම දුකින් වාඩි වෙලා ඉන්නවා. திடீர்னு பார்த்தா එකපාරටම බැලුවොත් இயேசு கிறிஸ்து எழுந்து நிக்கிறாரு. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නැගිටලා ඉන්නවා. பாதாளத்தின் திறவுகோல்கள் எல்லாத்தையும் அவர் எடுக்கிறாரு. පාතාලයේ සියලුම යතුරු උන්වහන්සේ අතට ගන්නවා. அட்டி செம்மாட்டி பாதாளத்துல இருக்கிற ஆவிகளுக்கு எல்லாம் அட்டி. පාතාලයේ සිටිනා සියලුම ආත්මයන්ට උන්වහන්සේ පහර දෙනවා. கொலோசி புத்தகம் அதை தான் சொல்லுது. කොලොස්සේ පොතේ ඒක තමයි කියන්නේ. வெளியரங்கமான கோலமாக்கினார்னு சொல்லி இருக்கு. විනාශයක්
කළා කියලා කියනවා. அடிச்சு நொறுக்கி இருக்காரு எல்லாத்தையும். ගහලා ඔක්කොම පොඩි කරලා දාලා நான் තියෙනවා. நம்புறேன் சில அசுத்தாவிகள் வெளியே ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். අශුද්ධාත්මයන් එළියට දුවන්ට උත්සාහ කරලා ඇති. போட்டுச்சு இழுத்து வச்சு வாங்கியிருப்பாரு. ඇදලා අරන් තියලා ගහන්න ඇති. ஓடுறதுக்கு இடம் எல்லாம் ஓடி இருப்பானுங்க. දුවන්ට ඉඩ නැතුව දුවන්ට ඇති. இதெல்லாம் பரலோகத்துல இருந்து இந்த தூதர்கள் பாத்துக்கிட்டு இருந்தாக்க எப்படி இருந்திருக்கும்? මේව ඔක්කොම මේ ස්වර්ගයේ ඉඳලා දූතයන් බලාගෙන ඉන්නකොට කොහොම තියෙන්නේ? எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் அவர்களுக்கு, කොච්චර ලොකු සතුටක්ද ඔවුන්ට? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, කොච්චර සතුටක්ද ඔවුන්ට? எவ்வளவு பெரிய ஒரு வீரம். කොච්චර ලොකු ධෛර්යයක් ඔවුන්ට ඇද්ද? நல்லா சூன் ஆகியிருப்பாங்க. கம் ஆன். ඔවුන් ඉතාමත් හොඳට චූන් වෙන්න ඇති ජය වේවා කියලා. இப்ப திடீர்னு ஒரு ஆர்டர் வருது. දැන් එකපාරට නියෝගයක් එනවා. நீ போய் அந்த கல்லை பரட்டி விடு. ඔබ ගිහිල්ලා ඒ ගල පෙරලන්ට. எப்படி அவன் எப்படி வந்தானா? ඔව් කොහොමද ආවේ කියලා කියන්නේ? மின்னல் வேகத்துல. විදුලි වේගයට ආව කියලා எத்தனை කියනවා. பேருக்கு விளங்குது? කී දෙනෙක්ට තේරෙනවද எவ்வளவு මේක? பெரிய மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அன்னைக்கு. කොච්චර සතුටක් තියෙන්නද ඒ சும்மா දවස්. சிங்கன வந்து பெரட்டி போட்டு එකපාරට ඇවිල්ලා පෙරලලා දාලා அது மேல உட்கார்ந்து ඒක උඩ වාඩි වෙලා காலுக்கு மேல கால் போட்டுக்கிட்டு කකුලක් උඩ කකුලක් දාගෙන இப்படியே கையை இப்படி தட்டிக்கிட்டு அந்த சேவகர்கள் ரெண்டு பேரையும் இப்படி பார்த்திருப்பாரு. මේ මත තට්ටු කරගෙන මේ මුරකරුවන් දෙස මෙහෙම බලන්ට ඇති. இந்த கை தட்டுறதுனா என்ன ஒரு ஐடியா. මේ අත තට්ටු කරන එක මගේ අයිඩියා එකක්. பார்த்தா அவனுங்களுக்கு බලපු ගමන් ඒ කට්ටියට நான் சொல்றேன் මම කියනවා டொய்லெட்டும் அவனுங்களுக்கு போயிருந்திருக்கும். பைபிள்ல எழுதலானா ඒක ටොයිලට් යන්න ඇති නමුත් ඒක බයිබලේ ලියලා නැහැ. செத்தவர்கள் போல் ஆனார்கள். මලාහු මෙන්න ඔවුන් වුණා කියලා කියනවා. எப்படி இருந்திருக்கும் அந்த சம்பவம்? කොහොම තියෙන්නද ඒ අවස්ථාව? இப்போ யோசித்து பாருங்கள். දැන් කල්පනා කරලා බලන්න. மகதேனா மரியாளும் மற்ற மரியாளும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்களாம். මග්දලායේ මරියා සහ අනිත් මරියා එම ස්ථානට ගිහිල්ලා තියෙනවා. சேவகர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தவர்களுக்கே அந்த கதினா ඒ මුරකරුවන් බලාගෙන හිටපු අයට මේ එහෙමනම් இவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? මේකට මොනව වෙන්නේද? நான் நேத்து இதே கேள்வியா நம்ம வீட்டம்மாட்ட கேட்டேன் கேள்வி. මම මේ ප්‍රශ්නම අපේ ගෙදර නෝනාගෙන් මං ඇහුවා. எனக்கு மட்டும் தான் அவங்க வீரமெல்லாம் காட்டுவாங்க. මං ළඟ විතරයි කට්ටිය එයාගේ වීරිය පෙන්වන්නේ. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? එයා මොනවද කිව්වේ? நான் பயப்பட மாட்டேன். මම බය වෙන්නේ නැහැ. நான் இப்ப நேரா මම කෙලින් ඉන්නවා. என்னான்னு பார்த்துட்டு தான் நான் வருவேன். මොනවද වෙන්නේ කියලා බලලා තමයි මම එන්නේ. நான் யோசிச்சேன். මම කල්පනා කරා. நான் மட்டும் இருந்திருந்தேன்னு வைங்க. මම විතරක් හිටියනම් குறைஞ்சபட்சம் අඩුම තරමේ கண்ணு ரெண்டையும் மூடிட்டு கீழே பத்திட்டு அப்படியே படுத்திருப்பேன். ඇස් දෙක වහලා බිම හැම වහගෙන නිදා ගන්නවා. ஆமா. ඔව්. நான் நின்னு பார்த்திருக்க மாட்டேன் என்ன நடக்குதுன்னு. මම නම් කෙලින් හිටගෙන බලන්නේ නැහැ මොනවද සිද්ධ වෙන්නේ කියලා. ஆனா அவங்க பாப்பாங்களா? නමුත් ඒ කට්ටිය එයා බලනවා. அப்ப நான் யோசிச்சேன் அப்ப மகதான் நான் மரியாளும் அவங்க ரெண்டு பேரும் நின்னு பார்த்துட்டு தான் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யார் வந்ததுன்னு தெரியல பார்த்துட்டு போயிரும் ஒரேதான். මග්දලායේ මරියා සහ අනික් මරියා දෙවියන් වහන්සේගේ නාමයට ස්තුතිවා කවුරු ආවද දන්නේ හිටගෙන ඉඳලා බලලා යමු කියලා. நல்ல நேரம் கர்த்தர் அந்த காட்சியை அவங்க ரெண்டு பேருக்கும் காமிக்கல. හොඳ වෙලාවට ස්වාමින් වහන්සේ අවස්ථාව වුන්ට පෙන්නුවේ නැහැ. இது நடக்கல. இது வந்து மகதனா மரியாளும் மற்ற மரியாளும் அந்த கல்லறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடந்த சம்பவம் இது. මේ අවස්ථාව සිද්ධිය ඇවිල්ලා මග්දලායේ මරියා සහ අනිත් මරියා එම සොහොන්ගෙට එන්ට ප්‍රථමයෙන් සිදුවන ආ සිදුවීම. முன்னுக்கே நடந்து முடிஞ்சி. මේක කලින්ම සිදු වෙලා ඉවරයි. நம்ம அதை போய் பார்க்கலாம் மார்க் புத்தகத்துல. අපි ගිහිල්ලා බලමු මාක් පොතේ 16வது அதிகாரம் මාක් 16 ஓய்வு நாளான பின்பு மகதேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் ஷலோமோ என்பவளும் அவளுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவர்கள் வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். සබත් දවස පසු කල මග්දලායේ මරියාද යාකෝබ්ගේ මව් මරියාද සලෝමිද ඇවිත් උන්වහන්සේ ආලේප කරන පිණිස සුවඳ ද්‍රව්‍ය මිලේටගෙන සතිය පළමුවෙනිදා ඊතා උදය ඉර පැවූ කල සොහොන් ගේ ළඟට ආවෝය. ඔහු අපට සොහොන් ගේ දොරකඩින් ගල අහකට පෙරලා දෙන්නේ කවුදයි ඔවුන් අතරේ කතා කළෝය. இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? මෙහි සඳහන් වෙන්නේ මොනවද? இவங்க ரெண்டு பேருக்கு கல்ல பரட்டினது யாருன்னே தெரியாது. මොවුන් දෙදෙනාට ගල පෙරළුවේ කවුද කියලා දන්නේ නැහැ. தெரியாது. මොවුන් දන්නේ නැහැ. ஏன் தெரியாது? ඇයි දන්නේ නැත්තේ? இந்த அந்த சம்பவம் காலையிலே நடந்து முடிஞ்ச சம்பவம். ඒ සිදුවීම උදෑසනම සිදු වුණා වූ එක සිදුවීමක්. நல்ல காலம் அந்த சம்பவத்தை கர்த்தர் அவங்களுக்கு காமிக்கல. හොඳ වෙලාවට ඒ සිදුවීම ස්වාමින් වහන්සේ උන්ට පෙන්වුවේ නැහැ. ஏன்னா அந்த தேவ தூதன் இருந்த உற்சாகத்துல ඇයි කිව්වොත් ඒ දේවදූතයා හිටපු විදිය අනුව சூன் அணுவ
චූන් වෙලා තිබුණ හිටිය විදිය අනුව மகதேனா மரியாளை இவங்களையும் நல்லா இப்படி பார்த்திருப்பாரு. මග්දලායි මරියාස අනික් මරියාව මෙහෙම හොඳට බලන්ට ඇති. பார்த்த பார்வையில அவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடந்திருக்கும் நீ கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும், எனக்குனா தெரியாது. ඒ කට්ටිය හරියට එහෙම බැලුවා නම් ඒකට මොනවද වෙලා ඇති කියලා ස්වාමීන් වහන්සේ විතරයි දන්නේ, මම දන්නේ නැහැ. ஆண்களே கவனியுங்கள், ஆண்கள் அதை பார்த்ததினால் அவர்கள் செத்தவர்கள் போல் ஆனார்கள். පුරුෂයනි ඔබ අවධානයෙන් බලන්ට ඔවුන් බලපු නිසා ඔවුන් මලවුන් ලෙස වෙනස් වුණා. பெண்களை அவர் பார்க்கவில்லை, நல்ல நேரம், அதுக்கு என்ன நடந்திருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால என்ன வேணாலும் சொல்லலாம், நான் நின்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன், அது யாருன்னு பார்ப்பேன், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. ස්ත්‍රීන්ව ඔවුන් හොඳ වෙලාවට බැලුවේ නැහැ. ඒ නිසා ඔවුන්ට ඕන දෙයක් කියන්න පුළුවන්. හිටගෙන බලනවා මම මෙහෙම බලනවා කියලා ඕන දෙයක් කියා ගන්න පුළුවන්. இப்ப நமக்கிட்ட வந்து கேட்டா உங்களை அப்படி பார்த்தா என்ன நடக்கும் உங்களுக்கு? ඔබ අපෙන් ඇවිල්ලා ඇහුවොත් ඔබ එහෙම බැලුවොත් ඔබට මොනවද සිද්ධ වෙන්නේ කියලා. செத்தவன் போல ஆவேன். මලවුන් ලෙස මම වෙනවා. யோவான் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசித்து பாருங்க. එළිදරව් පොතේ ඔබ කියවලා බලන්න. யோவான் பல தடவைகள் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கிறாரு. යෝහන් ඇවිල්ලා විවිධ අවස්ථාවල මේ වගේ කාර්යයන් ඔවුන් දැක්කා. அப்பொழுதெல்லாம் அவர் சொல்கிறார், நான் செத்தவன் போலானேன், செத்தவன் போலானேன்ட்டு. ඔව් ඒ අවස්ථාවල ඔව් කියනවා මම මලවුන්සේ මම වෙනස් වුණා කියලා. அப்போ ஆண்களுக்கு அது நடக்கும், පිරිමි අයට ඒක වෙනවා. பெண்களுக்கு அப்படி நடக்காதுன்னு சொல்றாங்க. சரி, அதை நம்புவோம் நம்ம. ස්ත්‍රීන්ට එහෙම වෙන්නේ නැහැ කියලා කියනවා. අපි ඒක විශ්වාස කරමු. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, මෙම ස්ථානේ මොනවද සිද්ධ වෙන්නේ? இவங்க காலையிலே சுகந்த வர்க்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாங்க இயேசு கிறிஸ்துவின் மீது பூசுவதற்கு. මොන් උදේම සුවඳ ද්‍රව්‍ය අරගෙන යනවා උන්වහන්සේ මත ආලේප කරන්නට. இப்போ இவர்கள் என்ன யோசிக்கிறாங்க வெளியில நின்னுகிட்டு? මොනවද කල්පනා කරන්නේ එළිය හිටගෙන? மகதேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. මග්දලායේ මරියාද යාකෝබ්ගේ මව් මරියාද කියලා සඳහන් වෙනවා. அப்போ மகதேனா மரியாள் என்பவள் யார்? මග්දලායේ මරියා කියන්නේ කවුද? இவள்கிட்ட தான் 7 அசுத்தாவிகள் இருந்தது, அதை கர்த்தர் சுகமாக்கினார், விரட்டினார். මෙම ස්ත්‍රී ගාව තමයි අශුද්ධාත්මයන් 7ක් ඉඳලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දුරු කරේ. யாக்கோபின் தாய் என்று சொல்கிற பொழுது යාකෝබ්ගේ මව් කියලා කියනකොට இவர் இயேசு கிறிஸ்துவின் தாய். මව් ඇවිල්ලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මව. யாக்கோபின் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது மரித்து உயிர்த்து அவர் எழுந்து விட்டார். இப்போ இயேசுவின் தாய் அப்படின்னு எழுத இயலாது, அதனால யாக்கோபின் தாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. මෙම ස්ත්‍රී ඇවිල්ලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මව කියලා කියන්න බෑ. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ උත්තාන වෙලා දැන් නැගිටලා ඉන්නේ. ඒ නිසා යාකෝබ්ගේ මව කියලා මෙම ස්ථානේ සඳහන් இப்போ அந்த இடத்துல எப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, මෙම ස්ථානේ මොන වගේ සිදුවීමක්ද සිදු වෙන්නේ? மகதேனா மரியாள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். මග්දලායේ මරියා මොනවා කරන්නද කියලා මම හිතනවා. அக்கா, யாருக்கா இந்த கல்லை தள்ளி விட்டது? අකේ කවුද මේ ගල පෙරලලා ඇත්තේ? சுவரா அப்படித்தான் கேட்டிருப்பாங்க, අනිවාර්යෙන් එහෙම තමයි අහන්නේ. அப்படித்தான் எழுதி இருக்கு. එහෙම තමයි ලියලා තියෙන්නේ. நமக்காக யார் இந்த கல்லை தள்ளி இருப்பார்? අපි වෙනුවෙන් කවුද මේ ගල පෙරලලා ඇත්තේ? இவர் யாரோ ஒருத்தர் வந்து මේ කවුරු හරි කෙනෙක් ඇවිල්ලා இந்த கல்லை பெரட்டிட்டாங்க. මේ ගල පෙරලලා. இப்போ இதைத்தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. මේක තමයි උන් කල්පනා කරමින් ඉන්නේ. இப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. ඊළඟ පදේ බලන්න. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். இப்போ ஒரு தூதன் உள்ளுக்கு இருக்கிறாரு. ඔව් අපට සෝන්ගේ දොරකඩින් කතා කළේ මක්සාද ඒක ඊට මහත් වූ තිබුණේ. ඔව් ඇසෝසෝ බැලු කල ගල අහකට පෙරලා තිබුණු බව දුටුවෝය. பார்த்தைக்கு බලපු ගමන් இப்ப அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கு பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்றார். ඔවුන්ට කතා කොට බීත නොවන්න, මක් නිසා නුඹලා වනාහි කුරුසිය යනගසන ලද නාසරී යේසුස් වහන්සේ සොයන්න හුය. උන්වහන්සේ නැගිටිනුසේක, උන්වහන්සේ මෙහි නැත මෙන්න, ඔවුන් උන්වහන්සේ තබූ ස්ථානයේ නුමුත් නුඹලා ගොස් උන්වහන්සේ නුඹලාට පළමුවෙන් ගලීලයට යනසේකයි කියාත්, උන්වහන්සේ නුඹලාට කී ලෙස එහිදී නුඹලා උන්වහන්සේ දකින්නව ඇත කියාත්, උන්වහන්සේගේ ගෝලයන්ටද පේත්‍රස්ටද කියන්නයි කිව්වේ. இப்போ කல்லறைக்குள்ள பார்த்தா දැන් සොහොන් ගෙට ඇතුළ බැලුවොත් அதுக்குள்ள ஒரு தூதன் நிக்கிறாரு. ඒක ඇතුළේ එක දූතයෙක් හිටගෙන ඉන්නවා. இவர் யாரா இருந்திருக்கணும்? මොහු කවුරු වෙන්නේද? கல்லை பரட்டி விட்டவரா இருந்திருக்கணுமா? ගල පෙරලපු එක්කෙනා වෙන්නේද? இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். වෙන්නත් පුළුවන් නොවෙන්නත් පුළුවන්. ஏன் சொன்னா முழு பரலோகத்துல இருக்கிற தேவ தூதர்களை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால මුළු ස්වර්ගයේ හිටපු සීලම දේවදූතයන් බලාගෙන හිටපු නිසා கட்டாயம் நிறைய பேர் வந்திருக்கணும். අනිවාර්යෙන් ගොඩක් අය එන්න ඇති. இதை பார்க்கறதுக்காகவே வந்திருப்பாங்க. මේක බලන්නම ඕන් එන්න ඇති. இப்போ அதுக்குள்ள வலது பக்கம் ஒருத்தர் இருந்து அவர் சொல்றாரு, ඒකේ දකුණු පැත්තේ ඉඳලා එක්කෙනෙක් කියනවා பயப்படாதீங்க. බය වෙන්න එපා. கவனிங்க, අවධානයෙන් බලන්න. யாரை பார்த்து சொல்றாரு பயப்பட வேணான்னு? කා දිහා බලලාද කියන්නේ බය වෙන්න එපා කියලා? மகதேனா மரியாளையும் பார்த்தா. මග්දලායේ මරියා සහ මරියා දෙස බලලාද කියන්නේ? நின்னுகிட்டு இருக்க தூதனா? හිටගෙන ඉන්න දූතයාද? அப்ப மின்னல் மாதிரி வந்திருந்தா? එතකොට විදුලිය වගේ ඇවිල්ලා තිබ්බනම් நின்னுகிட்டு இருக்க தூதனை பார்த்தே பயந்துட்டாங்களாம். ඒ හිටගෙන ඉන්න දූතයව බලලම ඔහු බය වෙලා තියෙනවා. எனக்கு தெரியாது, அது வந்து அவங்க நின்னு என்னன்னு பார்த்துட்டு தான் வருவாங்க.
ඒකට හිටගෙන කොහොමද මොකද්ද වෙන්නේ කියලා බලලා තමයි එන්නේ. ஆனா நின்னுகிட்டு இருந்த தூதனை பார்த்து பயந்துட்டாங்களா? නමුත් හිටගෙන හිටපු දූතයව දැකලා බය වුණාද? எப்படி பயந்திருப்பாங்க? කොහොමද බය වෙන්නේ නැත්තේ? அந்த நம்ம நினைக்கிற மாதிரி ஓ நாங்கள் பயந்து விட்டோம் අපි හිතන වගේ ඔව් අපි බය වුණා. அப்படி பயந்திருப்பாங்களா? එහෙම බය වෙන්න ඇද්ද? ஐயையோ ஓடிடுவோம்னு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்களா? අයියෝ දුවමු කියලා දුවන්ට උත්සාහ කරන්න ඇද්ද? ஷுவரா நான் நம்புறேன் අනිවාර්යෙන් මම හිතනවා வெளியே பாஞ்சிருப்பாங்க இவங்க. එළියට පයින් ඇති මොවුන්. டக்குன்னு அவர் சொல்லுவா பயப்பட வேண்டாம், ටග්ගල හො කියන්න ඇති බය වෙන්න එපා. பயப்படாதீங்க. බය වෙන්න එපා. ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. එක කාරණයක් කියන්නම් අහගන්න. அப்புறம் தான் சொல்றாரு அவரு, ඊට පස්සේ තමයි කියන්නේ நீங்கள் அவருடைய சீடரிடத்திற்கு போய் பேதுருவிடத்திற்கு போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறேன் அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். නුඹ නුඹලා ගොස් උන්වහන්සේ නුඹලාට පළමුවෙන් ගලිලයට යනසේකයි කියාත් උන්වහන්සේ නුඹලාට කීලෙසෙහිදී නුඹලා උන්වහන්සේ දකින්නම ඇත කියාත් උන්වහන්සේ ගෝලයන්ටද පේත්‍රසටද කියන්නයි කීවේය. உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் பறிப்பட்டு ஓடுறது? ඔබ කී දෙනෙක් දන්නවද බය වෙලා පණ කඩාගෙන දුවන එක? நடந்துச்சு. ඒක සිද්ධ වුණා. யார் ஓடுனதுன்னா කවුද දිව්වේ? மரியாள் பாஞ்சு ஓடிட்டாங்க. මරියා වෙලා පැනලා දිව්වා. போயிட்டு அங்க போய் சொல்லிட்டாங்க. ගිහිල්ලා එහෙ කිව්වා. ஆனா இந்த மகதேனா மரியாள் மட்டும் නමුත් මේ මග්දලායි මරියා විතරක් கல்லறைக்கு வெளியே இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. සොහොන් ගෙට එළියේ ඉඳලා අඬමින් සිටියා. யோவான் புஸ்தகத்துக்கு போவோம். දැන් යෝවාන් පොතට යමු. 21 යෝවාන් 21 වෙනි පරිච්ඡේදය. முதலாவது வசனத்திலிருந்து நம்ம இதை பார்ப்போம். පළවෙනි පදේ ඉඳලා අපි මේක බලමු. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டால் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீடர்களிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசர்களும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. සතිය පළමුවෙනිදා අලුයම් බේලේ අඳුර තිබියදීම මත්ගලයි මරියා සොහොන්ගේ ළඟට ගොස් සොහොන්ගෙයින් ගල අහක් කොට තිබෙන බව දුටුවාය. එයින් නෑ සීමෝන් පේත්‍රස් ළඟටද යේසුස් වහන්සේ ප්‍රේම කළ අනික් ගෝලයා ළඟට දුව ගොස් ඔවුන් ස්වාමීන් වහන්සේව සොහොන්ගෙයින් අහක් කොට ගෙන ගොස් තිබේ. උන්වහන්සේව කොතන තැබුවාද කියා අපි නොදනිමුයයි ඔවුන්ට කීවාය. බැවින් පේත්‍රස්ද අනික් ගෝලයාද පිටත්ව සොහොන්ගේ දෙසට ගියෝය. ඔවුන් දෙදෙන එක්ව දිව්වෝය. අනික් ගෝලයා පේත්‍රස් පසුකර දුව ගොස් පළමු කොට සොහොන්ගේ ළඟට පැමිණ නැමී බලා සිහින් හනරදී එහි තිබෙනවා දුටුවේය. නමුත් ඇතුළට ගියේ නැත. உள்ளுக்கு போகல. ඇතුළට ගියේ නැහැ. செய்தி வந்து கேட்ட உடனே என்ன செய்றாங்க, போயிட்டு எட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க. ආරංචිය ලැබුණාට පස්සේ ගිහිල්ලා ඇවිල්ලා බලලා ඔවුන් ආවා. அது வந்து ஆண்கள். ඒ ඇවිල්ලා පිරිමි අය. எட்டி பார்த்துட்டு ஒரே ஓட்டம். එබිලා බලලා එකපාර දුවගෙන ගියා. பேதுரு அப்படிதான் பார்த்துட்டு ஓடியாண்டாரு. පේත්‍රස් එහෙම තමයි බලලා දුවලා ගියා. இப்ப பாருங்க, දැන් බලන්න முந்தி கல்லறையிடத்தில் வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து නමුත් මරියා සොහොන්ගේ ළඟ පිටත හඬමින් සිටියාය. මෙසේ හඬන්නේ නැමී සොහොන්ගේ ඇතුළ බැලුවාය. இப்போ என்ன நடக்குது? දැන් මොනවද සිද්ධ වෙන්නේ? மரியாள் வெளியே இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. මරියා ඇවිල්ලා එළියේ ඉඳලා අඬමින් ඉන්නවා. எப்படி அழுதுருப்பாங்க? කොහොමද අඬන්න ඇත්තේ? ஆண்டவரை காணாமே, දෙවියන් වහන්සේව නැහනේ. என்ன நடந்திருக்கும்? මොනවද සිද්ධ වෙන්නේ නැද්ද? கவனிங்க, බලන්න. பேதுரு வந்து பார்த்துட்டு போன பின்னாடி வெளியே இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. පේත්‍රස් ඇවිල්ලා බලලා ගියාට පස්සේ එළියේ ඉඳලා අඬාගෙන ඉන්නවා. அப்ப முதல்ல ஒரு தூதன் என்ன சொன்னாரு? කලින්ම එක දූතයෙක් මොනවද කිව්වේ? வலது பக்கம் இன்னொருத்தர் சொன்னாரு, දකුණු අත පැත්තේ ඉඳලා එක්කෙනෙක් කිව්වා போய் டக்குன்னு பேதுருவுக்கும் சீடர்களுக்கும் சொல்லுங்கள், அவர் உயிர் தெளிந்து விட்டார். ඉක්මනට ගිහිල්ලා පේත්‍රස්ටත් ගෝලයන්ටත් කියන්න උන්වහන්සේ නැගිටිනවා කියලා. இப்ப திரும்ப எல்லாம் ஒடியாந்தைக்கு இவங்களும் வந்து இப்ப கல்லறைக்கு முன்னுக்கு நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. දැන් ඔක්කොම දුවගෙන ආවට පස්සේ මෙයා සොහොන්ගේ එළියට හිටගෙන අඬමින් ඉන්නවා. அழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல අඬමින් ඉන්න මොහොතේ இப்போ லைட்டா எட்டி பாக்குறாங்க உள்ளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ඔවුන් පොඩ්ඩක් එබිලා බලනවා ඇතුලේ මොනවද සිද්ධ වුනේ பாருங்க, කියලා. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டிலே ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்க கண்டார்கள்.
එවිට යේසුස් වහන්සේගේ ශරීරය තබන ලද ස්ථානයේ සුදු වස්ත්‍ර හඳුනන ලද දේවදූතයන් දෙදෙනෙක් එක්කෙනෙක් හිස ළඟද එක්කෙනෙක් පාද ළඟද ඉඳගෙන ඉන්නවා දුටුවාය. ரெண்டு பேர் உள்ளுக்கு உட்கார்ந்திருக்காங்க. දෙදෙනෙක් ඇතුලේ වාඩි වෙලා ඉන්නවා. முதல்ல ஒருத்தர் வந்தாரு, ඉස්සලම එක්කෙනෙක් ආවා. மின்னல் மாதிரி வந்தாரு, විදුලි වේගයට ආවා. கல்ல பெரட்டி தள்ளி விட்டாரு, ගල පෙරලලා හක් කරා. அது மேல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ඒ උඩ වාඩි වෙලා බලාගෙන හිටියා. ரெண்டாவதா ஒருத்தர் வந்தாரு, දෙවනුව එක්කෙනෙක් ආවා. போய் சீடர்களுக்கு சொல்லுங்கன்னு செய்தியை சொன்னாரு. ගිහලා ගෝලයන්ට කියන්න කියලා එක ආරංචියක් කිව්වා. இப்போ ரெண்டு பேர் உள்ளுக்கு கால் மாட்டுல ஒருத்தனும் தலை மாட்டுல ஒருத்தனும் உட்கார்ந்துருக்காங்க. දැන් දෙදෙනෙක් එක්කෙනෙක් හිස ළඟද එක්කෙනෙක් කකුල ළඟද වාඩි වෙලා ඉන්නවා. தலை மாட்டுல ஒரு ஆள், கால் மாட்டுல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கணும். ඇයි එක්කෙනෙක් හිස ළඟද එක්කෙනෙක් කකුල ළඟද වාඩි වෙලා ඉන්න ඕනේ? என்ன நடந்த கதைனா, මොකද්ද සිදුවුණ සිදුවීම? கல்ல பெரட்டுறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. ගල පෙරලන්න කලින්ම උන්වහන්සේ රෙදි ටික ඔක්කොම අරන් තියලා උන්වහන්සේ ගියා. ஏன் அவர் போயிட்டாரு? ඇයි උන්වහන්සේ ගියේ? அவர் கல்ல பெரட்டவும் இல்ல, தள்ளவும் இல்ல, அவர் வந்துட்டாரு வெளியே. උන්වහන්සේ ගල පෙරළුවෙත් නැහැ, හක් කරෙත් නැහැ. උන්වහන්සේ ආව එළියට. எதற்கு கல்லு பெரட்டப்பட்டுச்சுன்னா, කුමකටද ගල පෙරළුණු ලැබුවේ? இவர்கள் மனிதர்கள் அனைவரும் காண வேண்டும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். මේ මනුෂ්‍යයන් සියලු දෙනාම දකින්න ඕනේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ උත්ථාන වුණා කියලා. அதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த தூதன் வந்து கல்ல பெரட்டி விட்டாச்சு. ඒක බලන්න ඕනි නිසා තමයි මේ දූතයන් ඇවිල්ලා ගල හක් කරේ. இன்னொரு தூதன் வந்து, තව දූතෙක් ඇවිල්ලා அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் கலிலேயாவுக்கு போறாரு, போய் செய்தியை சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு இன்னொரு தூதன். උන්වහන්සේ උත්ථාන වුණා, උන්වහන්සේ ගලිලයට යනවා කියලා ඒ ආරංචිය දෙන තව දූතෙක්. இப்போ ரெண்டு பேர் உட்கார்ந்து, දැන් තව දෙන්නෙක් වාඩි වෙලා கால் மாட்டுல ஒருத்தன் தலை மாட்டுல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானா. එක්කෙනෙක් හිස ළඟද එක්කෙනෙක් පාද ළඟද වාඩි වෙලා ඉන්නවා. சுவரா අනිවාර්යයෙන්ම இவனுங்க ரெண்டு பேரும் ஏதாவது கழிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும் உள்ளுக்கு. මේ දෙන්න මොන හරි කතා කර කර ඉන්න ඇති අතට. இல்லாட்டி வெளியே அழுதுகிட்டு இருந்த மரியாள் உள்ளுக்கு இப்படி எட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. නැත්තම් එළිය හිටපු මරියා එබිලා ඇතුලේ බලන්න ඕනි කියලා අවශ්‍යතාවයක් නැහැනේ. இப்போ அவங்க என்ன கதைச்சாங்கன்னு பைபிள்ல இல்ல. දැන් ඔව් මොනවද කතා කරේ කියලා බයිබලේ නැහැ. ஆனா நான் நம்புறேன் இப்படி தான் அவங்க கதைச்சிருக்கணும். මෙහෙම තමයි ඔවුන් කතා කරන්න ඇත්තේ. கால் மாட்டுல இருக்கிற தேவ தூதன் කකුලේ පැත්තේ වාඩි වෙලා හිටපු දූතයා அவன் அந்த துணியை எடுத்து இப்படி என்னமா செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். ඔව් මේ රෙදි කෑල්ල අරගෙන මොන හරි කරගෙන ඉන්න ඇති. அட்டே மச்சான், இதை தாண்டா நம்மளோட கர்த்தருக்கு சுத்தி வச்சிருக்கானுங்க அவனுங்க. මචං මේක තමයි අපේ දෙවියන් වහන්සේට ඔතලා තියලා තියෙන්නේ. தலை மாட்டுல உட்காந்துருப்பேன், கட்டாயம் கேட்டிருப்பான். හිස පැත්තේ වාඩි වෙලා ඉන්න කෙනා අනිවාර්යෙන් අහන්න ඇති. அதுதான் மச்சான், இது பிசு பிசுன்னு ஒட்டுது என்னன்னு தெரியலடான்னு இருப்பான். ඒක තමයි මචං මේක ඇලෙනවා මොකද්ද දන්නේ නැහැ. அட்டே இது வந்து அந்த வெள்ளை போலம்டா, මේක ඇවිල්ලා අර සුදු திரவியா. මොකක් හරි ද්‍රව්‍යයක් සුවඳලාටු. ஆமா மச்சான், இது வந்து அப்படியாப்பட்டது தான் என்னமோ ஒண்ணு. එහෙම වෙන්න ඇති ඒ වගේ මොකක් හරි තමයි அட்டே මේ. இதை எப்படிடா செஞ்சிருப்பாங்க இது? මේක කොහොමද හදලා ඇත්තේ? இது வந்துடா அந்த இந்தியாவுக்கு கீழே தம்பப்பண்ணின்னு ஒரு இடம் இருக்கு. ඉන්දියාවේ ඇවිල්ලා තඹපණියක් කියලා ஏன் තියෙනවා. இந்தியாவிட்ட යට. ඉන්දියාවට යට. அதை தாண்டா இப்ப ஸ்லோன்னு சொல்றானுங்க, ஸ்ரீலங்கான்னு சொல்றானுங்க. ඒකට තමයි මේ සිලෝන් ශ්‍රී ලංකා කියලා දැන් அங்க කියන්නේ. இருக்குடா குருந்து, එහෙ තියෙනවා කුරුඳු. அதை கொண்டு வர்றானுங்க மச்சான் இவனுங்க. ඒක මුන් අරගෙන එනවා. இன்னும் நிறைய பொருட்கள்லாம் கலந்து தாண்டா இந்த எண்ணெயை செய்யறானுங்க. මේක තවත් ද්‍රව්‍යයන් කවලම් කරලා තමයි මේ තෙල් එක හදන්නේ. ஏன் மச்சான் அப்ப இதை இவர் மேல பூசியிருப்பாங்க? ඇයි මේක මේ උන්වහන්සේගේ ගාණ්ඩ ඇත්තේ? இல்லடா, யூதர்களோட கடைசி சடங்குல இதெல்லாம் செய்யன்றா நம்ம கர்த்தர் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. යුදවරුන්ගේ අවසාන සංස්කෘතික කාර්යය ලෙස මේක කරන්න ඕනි උන්වහන්සේ එහෙම තමයි කියලා තියෙන්නේ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? இப்படியெல்லாம் அவனுங்க பேசிக்கிட்டு தான் இருந்துப்பானுங்க சுவரா. මේ වගේ ඔවුන් කතා කරමින් තමයි අනිවාර්යෙන් ඉන්න ඇත්තේ. அதனால தான் தலை மாட்டுல ஒரு ஆளும் கால் மாட்டுல ஒரு ஆளும் இருந்திருக்காங்க. ඒක තමයි හිස ගාව එක්කෙනෙකුයි පාද ළඟ එක්කෙනෙකුයි ඉඳලා තියෙන්නේ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? தலையில இருந்த துணியை அவர் வேற யாத்தனை சுற்றி வச்சிருந்தாரு. හිසේ තිබුණා වූ රෙද්ද උන්වහන්සේ වෙනමනේ ඔතලා තිබ්බේ. இன்னொரு அவர் உடல்ல இருந்த துணியை வேற யாத்தனை இருந்துச்சு. උන්වහන්සේගේ ඇඟේ තිබුණා වූ ශරීරයේ තිබුණා වූ ඔතලා තිබ්බ රෙද්ද වෙනමනේ තිබුණේ. கால் மாட்டுல இருந்தவன் உடம்புல இருந்த துணியை எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பான் சுவரா. ඒ කකුල ළඟ වාඩි වෙලා හිටපු එක්කෙනා අනිවාර්යෙන් ඇඟේ ඔතලා තිබුණ රෙද්ද අරගෙන බලන්න ඇති. ஆனா தலை மாட்டுல இருக்கவே தலையில இருந்ததை தான் பார்த்திருப்பான். ඒ හිස පැත්තේ වාඩි වෙලා හිටපු එක්කෙනා හිසේ තිබිච්ච රෙද්ද තමයි බලන්න ඇත්තේ. இல்லாட்டி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரியாளே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. නැත්නම් මේ දෙන්න කෙලින් හිටගෙන මද්ගලයි මරියා උන්වහන්සේ උත්ථාන වුණා කියලා දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් ස්තුති වේවා කියලා කියන්න තිබුණානේ. அப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கலாமே. එහෙම ආරංචියක් කියන්න තිබුණානේ. ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் உட்கார்ந்து இப்படியே யோசிச்சுக்கிட்டு என்னதுக்கு இது? දෙන්න දෙපැත්තේ මෙම වාඩි වෙලා කල්පනා කරගෙන ඉන්නේ මොකටද මේක? சுவரா இந்த கதையெல்லாம் போயிருக்கும் உள்ளுக்கு. அதனால தான் ரெண்டு பேரும் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. අනිවාර්යෙන් මේ කතන්දර ටික ඇතුලේ යන්න ඒක තමයි දෙදෙනා වාඩි වෙලා කල්පනා කරගෙන ඉන්න ඇත්තේ. நம்ம ஆண்டவர் எந்திரிச்சு போயிட்டாருடா, இவங்க பைத்தியக்காரங்கடா, இதெல்லாம் போட்டு சுத்தி வச்சிருக்காங்க අපේ දෙවියන් වහන්සේ නැගිටලා ගියා බොන්ට පිස්සු මම මේව හැම ඔතලා තියාගෙන ඉන්නවා. அப்படின்னு நிறைய கதைகள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள போயிருக்கும். ඒ වගේ ගොඩක් කතන්දර ඒ දෙදෙනා අතර යන්න ඇති. இந்த அம்மா திடீர்னு உள்ளுக்கு பார்த்தைக்கு මේ අම්මා ඇවිල්ලා ඇතුලේ එකපාරට බලපු ගමන් டக்குன்னு அவர்களோட பேசுறாரு. ටක් ගාලා ඔවුන්ත් එක්ක කතා කරනවා. அவர்கள் அவளை நோக்கி, එකල ඔහු ස්ත්‍රිය
நோக்கி. ස්ත්‍රිය දෙස බලලා அப்ப அவ்வளவு நேரம் பார்க்கல அவங்க ரெண்டு பேரும். එච්චර වෙලා ඕම් බැලුවේ නෑ ඒ දිහා. என்ன அது இவங்க ரெண்டு பேரும் காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க என்னமோ. මේ දෙදෙනාම කතා කරගෙන ඉඳලා තියෙනවා මොන හරි. இப்போ நோக்கி ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். தாத்துன එකල ඔහු ස්ත්‍රිය මක්නිසා හඬනවාද යගෙන ඇසුවෝය. என்ன ஒரு அகங்காரமான ஒரு கேள்வி பாருங்க. කොච්චර පඬිත ප්‍රශ්නයක්ද බලන්න. எப்படி கேள்வி? කොහොමද ප්‍රශ්නේ? அவங்க வெளியே இருந்து துக்கத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. ඇයි එළිය ඉඳලා එළිය අඬ දුකින් අඬාගෙන ඉන්නවා. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே தெரியாதாம். මේ දෙන්න කිසිම දෙයක් දන්නේ නැල්ලු. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணதும் தெரியாதாம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව තැන්පත් කරපු එක දන්නේත් නැල්ලු. ஒண்ணுமே தெரியாதாம். කිසිම දෙයක් ඔවුන් දන්නේ නැහැ. வெளியே பார்த்து ஏன் அழுகிற, என்ன பிரச்சனை உனக்கு එළිය දෙස බලලා ඇයි අඬන්නේ? ඔයාලට මොකද ප්‍රශ්නේ? கேட்ட உடனே இவங்க சொல்றாங்க. ආපු ගම මේ ස්ත්‍රිය කියනවා. அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். again ඇසුවේ ඔවුන්ට කතා කොට මාගේ ස්වාමින් වහන්සේව අහක් කොට ගෙන ගොස් කොතන තබන ලද්දේ මා නොදන්නා නිසාය. அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். වහන්සේව තැබූ ස්ථානය මම දන්නේ නැහැ කියලා කිව්වා. இயேசு அவளை பார்த்து ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? இப்ப இவர் வேற அந்த கேள்வியை திரும்ப கேட்கிறாரு. යේසුස් වහන්සේ ස්ත්‍රිය නුඹ මක් නිසා හඬනවාද, කවරෙකු සොයනවාද ඇගෙන් ඇසුසේක. උන්වහන්සේත් යේසුස් වහන්සේත් මේ ප්‍රශ්නම ආයෙ ඇගෙන් අහනවා. இயேசு கிறிஸ்துவும் நல்லா கேலி கிண்டல்லாம் அடிப்பாரு, உங்களுக்கு தெரியுமா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ හොඳට විහිළු එහෙම කරනවා. அவர் கேட்கிறாரு ஏன் அழுகிற, උන්වහන්සේත් අහනවා ඇයි ඔයා අඬන්නේ? யாரை தேடுற நீ? ඔයා කාවද හොයන්නේ? இப்போ பாருங்க அடுத்தது, ඊළඟ පදය யாரை தேடுகிறாய்? அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். උන්වහන්සේ උයන් ගොව්වායයි සිතා ස්වාමිනී ඔබ උන්වහන්සේව ගෙන ගියා නම් උන්වහන්සේ කොතන තැබුවාද කියා මට කිව මැනව. මම උන්වහන්සේ ඉවත් කොට ගෙන යමි කීවාය. இன்னைக்கு ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னா, මෙතන ලොකුම කාරණේ මොනවද? இவளால கண்டுபிடிக்க முடியல இதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு. මේට හඳුනා ගන්න බැරි වුණා මේ තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා. அவர் என்ன கேக்குறாருன்னா, උන්වහන්සේ මොනවද අහන්නේ? யாரை தேடுற ඔයා කාවද හොයන්නේ? அப்படின்னு கேக்குற நேரம் இவள் நினைக்கிறாள் මේ හිතන මේ ස්ත්‍රිය කල්පනා කරනවා இவர் தோட்டக்காரரு. මේ ඇවිල්ලා උයන් ගොව්වා කියලා. ஆமென். ආමෙන්. எனக்கு டக்குன்னு மண்டைக்கு ஒரு யோசனை வந்துச்சு பாருங்க. මගේ හිසට එක පාට එක අදහසක් ආවා. இந்த தமிழ் படத்துல எல்லாம் நிறைய அப்படி நடக்கும். දෙමළ ෆිල්ම් වල එහෙම වෙනවා. ஹீரோயின் ஓடிக்கிட்டே இருப்பாரு, නිලිය දුවගෙන நாயකයා අර ஹீரோ හීරෝ දුවගෙනම ඉන්නවා. இப்ப எதிரிகளுக்கு அவர் எதிரிகளை எதிர்த்து நிக்கணும்னா டக்குன்னு கொடியில தொங்குற ஒரு உறுப்பு எடுத்து மாட்டிக்குவாரு. ඔව් විරුද්ධකාරයන්ට විරුද්ධව සිටින්න ඕන නම් ඒ වැලේ තියෙන රෙද්දක් අරන් දාගන්නවා. இயேசு கிறிஸ்துவும் உயிர் தெழுந்து கேமா அட்டி அங்க எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிட்டு ஏதாவது தோட்டக்காரன்ட்டு உடுப்பு எடுத்து மாட்டிக்கிட்டாரோ? එතකොට උන්වහන්සේ මේ නැගිටලා පහර දීලා ඒ උයන් ගෝවාගේ ඇඳුම අරන් දාගත්තද? எங்கேயாவது கொடியில இருந்து உருவி இருப்பாரோ அத? කොහේ හරි වැලක ඉඳලා ඒක ඇදලා ගන්නදද? அப்படிலாம் இல்ல. එහෙම මොකුත් නැහැ. அவர் சாதாரணமா நிக்கிறாரு. උන්වහන්සේ සාමාන්‍යයෙන් හිටගෙන හිටියා. ஆனா இவள் பார்க்கிற பொழுது ஒரு தோட்டக்காரர் போல் தெரிகிறார். මෙම ස්ත්‍රියට උන්වහන්සේ උයන් ගෝවෙක් ලෙස පේනවා. உங்களுக்கு தெரியுமா? ඔබ දන්නවද? கர்த்தர் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். උන්වහන්සේ තාමත් කරුණාවේ පියාණන් කෙනෙක්. உண்மையாகவே இந்த மகதேனா மரியாள் தன்னோட இருதயத்துல எதுவுமே இல்லாம வெளியில இருந்து அழுதுகிட்டு நிக்கிறாங்க. මේ මත්ගලායේ මරියාවිලා ඇගේ සිත කිසිම දෙයක් නැතුව එළිය හිටගෙන අඬාගෙන ඉන්නවා. கவலையில அழுதுகிட்டு இருக்காங்க. වේදනාවෙන් අඬමින් සිටියා. இந்த நாடகத்தை இப்படியே நிப்பாட்டலான்னு கர்த்தர் யோசிச்சாரு. මේ නාට්‍ය නැත්නම් මේ රංගපෑම මේම නවත්තමු කියලා උන්වහන්සේ කල්පනා කරා. ஆமா அதுதான் உண்மை. ඒක තමයි ඇත්ත. அங்க உள்ளுக்கு ப்ளே பாய் ரெண்டு பேரும் நாடகம். ඒ දෙන්න ඇතුළේ ඉන්න ප්ලේ බොයිලා දෙන්නත් රංගපෑමක්. நல்ல ஆனந்தமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும். ඒකට ගොඩක් සතුටින් ඕන් ඉන්න ඇති. இவருக்கும் வெளியே இருந்து யாரை தேடுகிறாய்? උන්වහන්සේ යේසුස් වහන්සේ දෙලිය ඉඳලා කාවද ඔයා හොයන්නේ? அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. ඒකෙත් පොඩි සතුටක් තියෙනව නේද? ஆனா அவளுடைய அந்த நொறுக்கப்பட்ட அந்த இருதயத்தை பார்த்த பின்பாக නමුත් ඇයගේ බිඳුනා වූ සිත උන්වහන්සේ දැක්කට පස්සේ 16வது வசனம், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். යේසුස් වහන්සේ මරියා කියා ඇයට කීසේක. ஒரு பேரை மட்டும் தான் சொன்னாரு. එක නමක් විතරයි කිව්වේ. மரியாளே அப்படின்னு சொல்ற அந்த டோனை பார்த்த உடனேயே මරියා කියලා කියපු ඒ ශබ්දය ඇහුණට පස්සේ அவள் புரிந்து கொண்டாள் ඇය තේරුම් ගත්තා இது இயேசு கிறிஸ்து என்று. මේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා. பாருங்க, அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம்.
හැරි හෙබ්‍රෙව් භාෂාවෙන් රබ්බෝනියයි උන්වහන්සේට කීවා ඒ අර්ථය ආචාර්යනී යනුයි. அவ்வளவு நேரம் போன அழகான அந்த நாடகத்தை එච්චර වෙලාගේ ලස්සන ඒ නාට්‍ය அப்படியே நிப்பாட்டிட்டாரு. එහෙම උන්වහන්සේ නැවැත්තුවා. சிந்தித்து பாருங்கள், කල්පනා කරලා බලන්න. இந்த மகதேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவோடு இப்படி திரும்பி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல මේ මත්ගලායේ මරියා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් එක්ක හැරිලා මෙහෙම කතා කරගෙන ඉන්නකොට இங்க இருக்க சீடர்கள் மட்டும் என்ன செஞ்சிருப்பானுங்க, இந்த தேவ தூதர்கள் என்ன செஞ்சிருப்பானுங்க, ඇතුළේ ඉන්න දේව දූතයන් මොනවා කරන්නට ඇද්ද? அவனுங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பானுங்க. ඒ දෙන්නම එක්කෙනා එක්කෙනා දිහා බලලා හොඳට hina වෙලා ඉඳදී. சூப்பர் ஆக்டடா இது, මචං සුපර් ඇක්ට් එකක් මේක. அங்க பாரு கடவுள் எப்படி நடிக்கிறாருன்னு, අර බලන්නකො දෙවියන් වහන්සේ රංගපාන විදිය. அவர் எப்படி பேசுறாருன்னு பாரு, උන්වහන්සේ කතා කරන විදිය කොහොමද කියලා බලන්න. எப்படி யார் எதுக்கு அழுகிறன்னு நம்ம கேட்ட மாதிரியே கேட்கிறாருடா அவரும். ඇයි අඬන්නේ කියලා අපි අහුවා වගේම උන්වහන්සේත් අහනවා. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். ඒකට ගොඩක් සතුටින් ඉන්න ඇති. ஆனா அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே නමුත් ඒ බිඳුනා වූ සිත යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දැක්කට පස්සේ அன்போடு கூப்பிடுறாரு, ආදරෙන් ප්‍රේමයෙන් උන්වහන්සේ කතා කරනවා. மரியாளே அப்படிங்கிறாரு. මරියා කියලා. அதை கூப்பிட்ட உடனே இவள் புரிந்து கொள்கிறார், இதுதான் நம் தேவன் அப்படின்ட்டு. එහෙම කතා කරපු ගමන් ඒ තේරුම් ගන්නවා මේ තමයි අපේ දෙවියන් වහන්සේ. அதுக்கப்புறம் பாருங்க, ඊට පස්සේ බලන්න இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி என்றாள். යේසුස් වහන්සේ මට අත නොගසන්න, මක්නිසාද මම තවම පියාණන් වහන්සේ වෙතට නොනැගෙමි. නමුත් මාගේ සහෝදරයන් ළඟට ගොස් මම මාගේ පියාණන් වහන්සේ හා නුඹලාගේ පියාණන් වහන්සේද මාගේ දෙවියන් වහන්සේ හා නුඹලාගේ දෙවියන් වහන්සේද වෙතට නගිමි ඔවුන්ට කියන්නයි යාට කිව්වා. மகதேனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதாயும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். මග්දලායේ මරියා ඇවිත් ස්වාමීන් වහන්සේව දුටු බවද උන්වහන්සේ දේවල් ඇට කී බවද ගෝලයන්ට දැන්වාය. இப்போ மகதேனா மரியாள் போயிட்டு சொல்றா. දැන් මග්දලායේ මරියා ගිහලා ඒකම කියනවා. இப்போ இந்த இரண்டாவது சம்பவத்தை பார்ப்போம். இன்னும் ரெண்டு சம்பவத்தை பார்த்து நாம் நிறைவு செய்து விடுவோம். දැන් සිදුවීම් තව දෙකක් තියෙනවා. ඒක අපි බලලා ඉවර කරන්න යනවා. நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் வந்து நல்லா அழகா நடிப்பாரு. මම කියවනේද ස්වාමීන් වහන්සේ ඇවිල්ලා හොඳට රඟපානවා. அவர் ஆராதனை நாயகன் மட்டும் இல்ல, උන්වහන්සේ නමස්කාරයේ නායකයන් පමණක් නෙමෙයි. நடிக்கிறதுலயும் அவர் தான் நாயகன். උන්වහන්සේ රංගපෑමටත් උන්වහන්සේ තමයි නායකයා. இப்போ ஒரு கதை நடக்குது. දැන් තව කතන්දරයක් සිද්ධ වෙනවා. சீடர்களுக்கு முன்பாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். මේ ගෝලයන්ට උන්වහන්සේ ප්‍රකාශ වෙනවා. இவர் வெளிப்படுத்தி උන්වහන්සේ ප්‍රකාශ වෙලා அவர்களுக்கு தன்னை காண்பிக்கின்றார். ඔවුන්ට තමන්ව පෙන්වනවා. இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறார். මෙම ස්ථානයේ එක්කෙනෙක් නැතුව සිටිනවා. அதுதான் திதிமு அப்படிங்கிற தோமா அந்த இடத்தில் இருக்கவில்லை. එම ස්ථානයේ තෝමස් කියන කෙනා සිටියේ නැහැ. 24வது வசனம், இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். යේසුස් වහන්සේ ආකල 12 දෙනාගෙන එක්කෙනෙකු දිදිමුස් නම් තෝමස් ඔවුන් සමග නොසිටියේය. එහෙන් අනික් ගෝලයෝ අපි ස්වාමින් වහන්සේ දුටුමියයි ඔවුන්ට කිව්වෝය. නමුත් ඔවුන්ට කතා කොට උන්වහන්සේගේ අත්වල ඇන ලකුණු දැක ඒ ලකුණු වල මාගේ ඇඟිල්ල තබා උන්වහන්සේගේ ලයේ මාගේ අත තබා බැලුවොත් මිස නැත්තම් විශ්වාස නොකරමි කිවේය. இப்போ 26வது வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். 8 දවසකට පසු උන්වහන්සේ ගෝලයෝ නැවතත් ගේ ඇතුලේ සිටියෝය. තෝමස්ද ඔවුන් සමග සිටියේය. දොරවල් වසා තිබේදී යේසුස් වහන්සේ ඇවිත් මැද සිට නුඹලාට සමාදානය වේවායි කීසේක. එකල උන්වහන්සේ තෝමස්ට කතා කොට, නුඹේ ඇඟිල්ල මෙහි දිගු කොට මාගේ අත් බලන්න, නුඹේ අත දිගු කොට මාගේ ඇලෙහි බහලන්න, අවිශ්වාස නොකොට විශ්වාස කරන්නයි කීසේක. இப்போ அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி விட்டு ස්වාමින් වහන්සේ උන්වහන්සේව ප්‍රකාශ කරලා இப்போ நிறைய விஷயங்கள் அவர்களோடு பேசுகிறார். බොහෝ කාර්යන ඔවුන් සමග බෙදා ගන්නවා. 31வது வசனம், 31 වෙනි පදය. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும்
இவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. නමුත් මේවා ලියන ලද්දේ යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍ර වූ ක්‍රිස්තුස් වහන්සේ බව නුඹලා විශ්වාස කරන පිණිසත් විශ්වාස කොට උන්වහන්සේගේ නාමයෙන් ජීවනය ලබන පිණිසත්ය. இது எல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? මේ හැමදේම කුමක් සඳහාද කියලා තියෙනවා. அவர் உயிர் தெழுந்தார். උන්වහන්සේ උත්ථානය වුණා. ஆமென். ආමෙන්. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? ஆமென். ආමෙන්. இப்போ இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. තව සිදුවීමක් සිද්ධ වෙනවා. என்னன்னா இந்த சீடர்களை கர்த்தர் அழைத்து அவர்களை ஊழியத்துக்கு தான் ஏற்படுத்தி இருக்கிறார். මේ ගෝලයන්ව කැඳවලා උන්වහන්සේ සේවයට තමයි ගෝලයන්ව කැඳෙව්වේ. ஆனா இவர்கள் இப்போ ஊழியம் செய்யாமல் දැන් මොවුන් සේවය නොකර இவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். දැන් මොවුන් වැඩ කරමින් සිටිනවා. இப்போ 21வது வசனத்தை 21வது அதிகாரத்தை பாருங்கள். 21 වෙනි පරිච්ඡේදය 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 3 වෙනි පදයේ ඉඳලා சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்மோடே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. සීමෝන් පේතරස් මසුන් අල්ලමි ඔවුන්ට කිවේය අපිත් නුඹ සමග එමු යයි ඔවුන්ට කිව්වෝය. ඔව්හු පිටත්ව ගොස් ඔරුවට නැගුණෝය. නමුත් ඒ රාත්‍රියේ ඔවුන් කිසිවක් ඇල්ලුවේ නැත. என்ன நடக்குது இந்த சம்பவம்? මොනවද සිද්ධ වෙන්නේ මේ සිදුවීමේ? இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி அவர்களுக்கு காண்பித்து இருந்தாலும் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එලිදරව් වෙලා උන්වහන්සේට පෙන්වලා තිබුණත් அவர்களுக்கு காண்பித்திருந்தாலும் ඔවුන්ට පෙන්වලා තිබුණත් இவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. මොවුන් තුල එක ප්‍රශ්නයක්. எப்படி ஊழியம் செய்ய போறோம்? කොහොමද අපි සේවය කරන්නේ? எப்படி இயேசு கிறிஸ்துவை நாம் காண்பிக்க போகிறோம்? කොහොමද යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව අපි පෙන්වන්නට යන්නේ? அது மட்டும் இல்ல, ஊர்லயும் சில கேள்விகள் இருந்திருக்கும். එහෙම විතරක් නෙමෙයි ගමෙත් යම්කිසි නගරේ ප්‍රශ්නයක් තියෙන්න ඇති. இயேசுன்னு போனீங்களேடா, යේසුස් වහන්සේ කියලා ඔබ ගියානේ. அவரையே கொண்டு போட்டாங்களே, එයාවම මැරුවානේ. கடைசியா அவருடைய உடலையே காணாமே, උන්වහන්සේගේ ශරීරෙම දැන් නැහැ. என்னடா செய்ய போறீங்கங்கிற ஒரு கேள்வியை ஜனங்கள் கேட்டிருக்க வேண்டும். මොනවද කරන්නට යන්නේ කියලා ඒ ප්‍රශ්නේ ජනතාව අහලා තියෙන්න ඇති. ஏன்னா எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் தாம் எழுந்ததை காண்பிக்கவில்லை. හැම මනුෂ්‍යයටම උන්වහන්සේගේ නැගිටීම පෙන්වුවේ නැහැ. இந்த சீடர்களுக்கு தான் முதல்ல காண்பித்தார். මේ ගෝලයන්ට තමයි ප්‍රථමයෙන් උන්වහන්සේ පෙන්වුවේ. அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். ඔවුන් විශ්වාස කරන්න ඕනේ. அதனால தான் இந்த திதிமுங்கிற தோமாவோடு பேசுகிற பொழுது, நீ பார்த்து விசுவாசிக்கிறாய், காலப்போக்கில் பாராமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ඒක තමයි මේ දිදිමුස් නැමැති තෝමස්ට කියන්නේ ඔබ බලලා මාව විශ්වාස කරනවා නමුත් මාව දකින්න නැතුව විශ්වාස කරන අය භාග්‍යවන්තයෝ කියලා කියනවා. அப்ப இவர்கள் விசுவாசிக்க வேண்டும். එතකොට මොවුන් විශ්වාස කරන්න ඕනේ. ஆனா இவர்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம். නමුත් මොවුන් තුල අවිශ්වාසයක් තියෙනවා. என்ன செய்ய போறோம்? මොනවද අපි කරන්නට යන්නේ? கூட்டமா இருந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ඔව් කණ්ඩායමක් වශයෙන් කතා කරගෙන ඉන්නකොට பேதுரு டக்குன்னு சொல்றாரு, පේත්‍රස් කියලා තියෙනවා நான் போறேன் மீன் பிடிக்க. මම යනවා මාළු අල්ලන්න. எத்தனை பேர் அப்படி இருப்பாங்க? කී දෙනෙක් එමෙ ඉන්නවද? நான் போறேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் போறேன் மீன் பிடிக்க. මේ ඔක්කොම මට හරියන්නේ නැහැ, මම යනවා මාළු අල්ලන්න. இவர் போய் மீன் பிடிக்கிறதுக்கு வலைய வீசுறாரு. මොහු ගිල මාළු අල්ලන්න දැල එලනවා. இப்ப இவர் போற நேரத்துல மத்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இல்ல. මොහු යනකොට අනික් කටිය නිකන් හිටියේ නෑ. பேதுரு அண்ணே நானும் வாரேன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. පේත්‍රස් අයියා මමත් එනවා කියලා ඔක්කොම නැගිටලා ගියා. நீங்க தான் எங்க லீடர், ඔයා තමයි අපේ නායකයා. மீன் பிடிப்போம் எல்லாரும். ඔක්කොම මාළු අල්ලමු. பிடிச்சி අල්ලලා வித்து විකුණලා வாழ்வோம். අපි ජීවත් වෙමු. போமே நம்ம கடலுக்கு. යන්කෝ අපි මුහුදට. எல்லாம் போயிட்டு மீன் வலைய வீசுறாங்க. ඔක්කොම ගිහිල්ලා ඒ දැල එලනවා. ஆனா மீன் ஒண்ணு கூட அகப்படல. නමුත් එක මාළුවෙක්වත් හම්බුනේ නෑ කියලා කියනවා. 4வது வசனத்தை பாருங்க. 4 වෙනි පදය. விடியற்காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். පහන් වෙන කල්ලි යේසුස් වහන්සේ වෙරළෙහි සිටිසේක. அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். එසේ වුවත් ඒ යේසුස් වහන්සේ බව ගෝලියෝ දැන නොගත්තෝය. பாருங்க, இயேசு கிறிஸ்து நான் சொன்னேன் இல்லையா, அவர் ஆராதனை நாயகன் மட்டும் இல்ல, நடிக்கிறதுலயும் அவர் தான் நாயகன். උන්වහන්සේ ඇවිල්ලා නමස්කාරේ නායකයා පමණක් නෙවෙයි රඟපානකෙත් උන්වහන්සේ තමයි නායකයා කියලා මම කිව්වා නේද? அத்தனை வருஷம் கூட இருந்து එච්චර අවුරුදු ගාණක් ඔවුන් සමග ඉඳලා அவ்வளோ காட்சிகளை எல்லாம் பார்த்து එච්චර කාර්යයන් ඔවුන් දැකලා பேதுருவ இயேசுன்னு ஏசுறனாரு அந்த ஏச்செல்லாம் வாங்கின பேதுருவால கூட இவர்தான் இயேசு என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. යේසුස් කියලා ඔය අර බැනුම් අහපු වෙලාවේ වුණත් ඔහුටවත් ඒක හොයාගන්න බැරුණා මේ තමයි යේසුස් වහන්සේ කියලා. அப்படி அவர் முகமெல்லாம் மூடி அவர்ட்ட குரல் எல்லாம் மாத்தி அப்படி இருக்கிறாரு, சும்மா ஸ்டைலா அவரு. ඒ වගේ උන්වහන්සේගේ මූණ වෙනස් වෙලා උන්වහන්සේගේ හඬ වෙනස් කරගෙන ඉන්නවා උන්වහන්සේම. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ඔවුන්ට උන්වහන්සේ හොයාගන්න බැරි இவர் වුණා. கரையில நின்னு இவர் என்ன செய்றாரு? උන්වහන්සේ ඇවිල්ලා වෙරළේ ඉඳලා මොනවද කියන්නේ? இப்ப பாருங்க 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே அப்படின்றாரு. එවිට යේසුස් වහන්සේ දරුවෙනි කියලා කියනවා. இது நக்கலான ஒரு பேச்சு. මේක ඇවිල්ලා විහිළු කාර්යයක්. நக்கலான ஒரு பேச்சு. ඒක විහිළුවට කියනව කාර්යයක්. ஒரு 40-45 வயசு ஒரு ஆளை අවුරුදු 45ක වගේ වයසක කෙනෙක්ව
பிள்ளை இங்க வாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? දරුවා මෙහෙට එන්න කියලා කිව්වොත් කොහොම ඇද්ද? நக்கலா இல்லையா இது? ඒක විහිළුවක්ද නැද්ද? இயேசு கிறிஸ்து பாருங்க, அதான் சொன்னேன், அவர் நல்லா கேலி எல்லாம் செய்வாரு, நம்ம தான் செய்ய மாட்டோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඒක තමයි මං කිව්වේ උන්වහන්සේ හොඳට විහිළු කරනවා අපි තමයි කරන්නේ නැත්තේ. இவர் கரையில நின்னுகிட்டு இப்படி பார்த்துட்டு උන්වහන්සේ වෙරළ ඉඳන් එහෙම බලාගෙන ඉඳලා பிள்ளைகளே அப்படின்றாரு. දරුවෙනි කියලා කියනවා. இவங்கள பாருங்க, ඊට පස්සේ බලන්න புசிக்கிறதுக்கு ஏதாலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். නුඹලා ළඟ කන්ට යමක් ඇද්දයි ඔවුන්ගෙන් ඇසුසේක. அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். උන්වහන්සේට උත්තර දෙමින් නැතයි කිව්වෝය. இந்த பதிலே சொல்லுது அவர் நக்கல் தான் அடிச்சாருன்னு. මේකම පැහැදිලිව අපිට පේන උන්වහන්සේ විහිළුවක් තමයි කරලා තියෙන්නේ කියලා. ஏன் இந்த நக்கல் அடிக்கிறார் அவரு? ඇයි මේම විහිළු කරන්නේ? நான் உங்களை ஊழியத்துக்கு அனுப்புனா මම ඔබව සේවයට කැඳවලා තියෙනවා නම් நீ போய் கடல்ல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. ඔබ ගිහිල්ලා මොහොතේ මාළු අල්ලගෙන ඉන්නවා. நீ என்ன நினைக்கிற? ඔබ මොනවද කල්පනා කරන්නේ? மீன் பிடிச்சா உனக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாம் கிடைக்கும் நீ நினைக்கிற. මාළු ඇල්ලුවොත් ඔයාලට කන්ට ඔක්කොම හම්බෙයි කියලා ඔබ කල්පනා කරනවා. ஆனா இப்போ உனக்கிட்ட என்ன இருக்கு? දැන් ඔයා ළඟ මොනවද තියෙන්නේ? ஒண்ணும் இல்ல. මොනවත් නැහැ. இப்ப நக்கல் பண்ணத்தானே வேணும். දැන් විහිළු කරන්න නේද ඕනි? அதனாலதான் கர்த்தர் என்ன செய்றாரு? பிள்ளைகளை அப்படின்னு கூப்பிடுறாரு. ඒක තමයි දරුවෙනි කියලා ලස්සනට කතා කරන්නේ. நான் நம்புறேன் சில வேளை குழந்தைகளே அப்படி கூப்பிட்டாரோ தெரியல. කුඩා දරුවෙනි කියලා කතා කරාද දන්නෙත් නැහැ. அப்படிதான் செஞ்சிருக்கணும். එහෙම තමයි කියන්න කරලා ඇත්තේ. கேட்டா அவர் கேக்குறாரு, ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கா அவங்கள்ட்ட? මොන හරි කණ්ඩ දෙයක් තියෙනවද කියලා අහනවා ඒ කට්ටියකින්. சரினா அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? හරි නම් ඔව් මොනවද කියලා තියෙන්න ඕනේ. உண்மையிலே சண்டை பிடிச்சிருக்கணும். ඇත්තටම රණ්ඩු වෙලා තියෙන්න ඕනේ. எங்களை பிள்ளைகள்னு கூப்பிடுறீங்களே, நீங்க என்ன அப்படி ஏன் கூப்பிடுறீங்க, ஏன் நக்கல் பண்றீங்கன்னு இவங்க கேட்டிருக்கணும். අපිට දරුවා කියලා කියන්නේ ඇයි එහෙම විහිළු කරන්නේ එහෙම කියලා උන්වහන්සේත් එක්ක රණ්ඩු වෙලා ඇතිම උන්. நாங்க இங்க கப்பல்ல நாங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், අපි මාළු අල්ලනවා. நீங்க கரையில இருக்கீங்க, ඔබ වෙරළේ ඉන්නවා. நீங்க எங்களை பார்த்து கேட்கலுமா சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குன்னு? අපි දිහා බලලා අහන්න පුළුවන්ද අපි කණ්ඩ මොන හරි තියෙනවද කියලා? நீங்க கரையில இருக்க நீங்க தான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும். ඔබ වෙරළේ ඉන්නේ ඔබ තමයි මොන හරි කහ උයලා කණ්ඩ ඕනේ. அப்படின்னு இவங்க சண்டை தான் போட்டிருக்கணும். මොවුන් මොන හරි රණ්ඩු වෙලා තමයි තියෙන්න ඕනේ. ஆனா இவங்களுக்கு மன கவலை. මොවුන්ට හිත් වේදනාව. என்னது? මොකද්ද මේ? ஊழியம்னு போனோம், සේවය කියලා අපි ගියා. அங்கேயும் தோல்வி. එහෙත් පරාජය. கடல்ல மீன் பிடிக்க வந்தா මොහොතට අපි මාළු අල්ලන්න ආවොත් இங்கேயும் தோல்வி. මෙහෙත් පරාජය. பேதுரு கட்டாயம் யோசிச்சிருப்பாரு, පේත්‍රස් අනිවාර්යෙන් කල්පනා කරලා ඇති. இதே மாதிரி 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன். අවුරුදු 3මාරකට කලින් මම මේ විදිහටම තමයි හිටියේ. இயேசு கிறிஸ்து வந்தாரு, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ආවා. வலைய போடுனாரு, දැල එලන්න කිව්වා. வீசினேன், විසි කරා. மீன் கிடைச்சிச்சு. මාළු හම්බුණා. இன்னைக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சு අද මොකුත්ම නැති වෙලා ගියා. அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு එහෙම කල්පනා කරලා அவரும் அப்படியே இருந்திருப்பார். ඔව්ත් එහෙම ඉඳ ඇති. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. දැන් මොනවද සිද්ධ වෙලා තියෙන්නේ බලන්න. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ඔරුවේ දකුණු පැත්ත දැල දමන්න. එවිට සම්භවයේ උන්වහන්සේ ඔවුන්ට කීසේක. என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். එසේ දැමූ කල මසුන් රාශිය නිසා දැල ඇදගන්ට ඔවුන්ට බැරි විය. என்ன நடக்குது? මොනවද සිද්ධ වුනේ? இவர் கரையில இருந்து சொல்றாரு, நீங்க வலது பக்கம் போட்டு வீசுங்க வலைய. උන්වහන්සේ වෙරළ ඉඳලා කියනවා දකුණු අත පැත්තට විසි කරන්නට දැල. இதே சம்பவத்தை முதல்ல மீன் பிடிச்ச சம்பவத்தோடு சம்பந்தப்படுத்தி பாருங்கள். මේ කාරණේම ප්‍රථමයෙන් මේ මාළු දැල එළවපු කාරණයත් එක්ක කල්පනා කරලා බලන්න. பேதுரு வலைய கழுவிக்கிட்டு இருக்கிறாரு, පේත්‍රස් දැල සෝදමින් සිටියා. இயேசு என்ன செய்யறாரு? படகுல ஏறி பிரசங்கம் செய்யறாரு. යේසුස් වහන්සේ මොනවද කරේ? බෝට් ඔරුවකට නැගලා දේශනා කරා. முடிச்சிட்டு பேதுருவை கூப்பிடுறாரு, வாங்க போய் மீன் பிடிக்கலாம். ඒක ඉවර කරලා පේත්‍රස් කතා කරන එන්න ගිහලා මාළු අල්ලමු. பேதுரு என்ன சொல்றாருன்னா, පේත්‍රස් මොනවද කියන්නේ? ஆண்டவரே, ස්වාමිනේ இரா முழுவதும் வலை வீசினோம், රෑ පහන් වෙනතුරු අපි දැල් එළුවා. ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. නමුත් කිසිවක් අපිට හම්බ වුණේ නැහැ. உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். ඔබ වහන්සේගේ වචනයට අනුව මම එලන්නම්. கவனிங்க அவரோட வார்த்தைகளை. අවධානයෙන් බලන්න இவர் උන්වහන්සේගේ என்ன වචන. சொல்ல காண்பிக்கின்றார்? මොනවද උන්වහන්සේ මොනවද කියන්න උත්සාහ කරන්නේ? வலை வீசுறதுல நாங்க திறமைசாலிக தான். අපි දැල එලන එකේ අපි දක්ෂයෝ තමයි. மீன் பிடிக்கிறதுல நாங்க திறமைசாலி தான். මාළු අල්ලන එකේ අපි දක්ෂයෝ තමයි. இரா முழுவதும் நாங்க ட்ரை பண்ணோம், අපි රෑ එළි වෙනකන් උත්සාහ කරා. ஆனா ஒண்ணு கூட கிடைக்கல. නමුත් එකෙක්වත් හම්බුනේ නැහැ. ஆனா நீ சொல்றதுனால நான் இப்ப போய் போடுறேன். ඔබ වහන්සේ කියන නිසා මං ගිහලා දැන් එලන්නම්. கிடைக்காட்டி හම්බුනේ නැත්තම් நீ சொன்னதுதான் பார்க்கணும். ඔයා நீங்க சொன்னதுதான் ඔයා කියන එක තමයි. அம்புள்ள හම්බුනේ නැහැ. அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கதைச்சிட்டு போறாரு. ඒ වගේ තමයි කතා කරලා ගියේ. ஆனா இங்க பாத்தீங்கன்னா මෙහි බැලුවොත් ஒரு கேள்வியும் சொல்லல, ஒரு கேள்வியும் கேட்கல, ஒண்ணுமே சொல்லல. කිසිම ප්‍රශ්නයක් ඇහුවෙත් නැහැ, මුකුත් කිව්වෙත් නැහැ. வலது பக்கம் வீசியாச்சு, ஒரே வீசு. දකුණු පැත්තට විසි කරා එකපාරටම. ஆனா சரினா இந்த இடத்துலயும் அவர் என்ன சொல்லி இருந்திருக்க வேண்டும்? නමුත් මේ ස්ථානයේ තෝ මොනවද කියලා තියෙන්න ඕනේ?
இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணோம் ஒண்ணு கூட கிடைக்கல, இப்ப நீங்க சொல்லி வீசி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கணும். මෙච්චර වෙලා උත්සාහ කරා මොකුත් හම්බුනේ නැහැ. ඔයා කියලා දැන් විසිකරොත් හම්බෙයිද කියලා අහන්න ඕනේ. ஆனா அவர் கேட்கல. නමුත් ඇහුවේ නැහැ. ஏன்? ඇයි? அவர்களுடைய மனக்குழப்பம். ඔවුන්ගේ තිබුණා වූ සිතේ සිත් තැවුල. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இல்ல. මෙම ස්ථානයේ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ නැහැ. இல்ல, சில வேளை நான் சொல்றேன். එහෙම නැත්තම් සමහර වෙලාවට நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்து இல்லாமல் යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ මෙ ස්ථානයේ නැතුව நான் போய் அங்கன நின்னு මම ගිහිල්ලා එතන හිටගෙන வலைய வீசுங்கன்றதால அவங்க வீசிருப்பாங்க. දැල එලන්ට කියලා කිව්වත් ඔවුන් විසි කරලා ඇති. நான் இல்ல, මම නෙමෙයි. பிசாசு போய் நின்னு ஏதாவது சொல்லியிருந்தாலும் යක්ෂයා කියලා හිටගෙන මොන හරි කියලා තිබ්බත් அதையும் அவர்கள் நம்பி இருப்பார்கள். ඒකත් ඔවුන් විශ්වාස කරලා ඇති. அதுதான் கர்த்தரை விட்டு தூர போற நேரம். இரண்டாவது, கர்த்தருடைய திட்டத்தை செய்யாத பொழுது வருகிற சோதனைகள். ඒක තමයි දෙවියන් වහන්සේකින් ඈත් වෙනකොට උන්වහන්සේගෙන් ඉවත් වෙලා යනකොට එන්නව පරීක්ෂාව. நம்மளால யார் எது சொல்றாங்களோ அதை செய்யத்தான் பார்ப்போம். කවුරු හරි මොන හරි කිව්වොත් අපි ඒක කරන්න තමයි බලන්නේ. ஆனா நல்ல காலம் அங்க நிக்கிறது இயேசு கிறிஸ்து. හොඳ වෙලාවට එම ස්ථානයේ හිටියේ යේසු ක්‍රිස්තුස්. வலைய வீசுறாங்க, ඔවුන් දැල එළුවා. மீன்கள் நிறைய அம்புடுது. මාළුවන් ගොඩක් හම්බෙනවා. ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துருச்சு. එක්කෙනෙට සැකයක් ආවා. என்னது? මොකද්ද? எங்க அண்ணன் பேதுரு மீன் பிடிக்கிறதுல வல்லமையா உள்ளவராச்சே, අපේ අයියා පේත්‍රස් ඇවිල්ලා මාළුවලන්ට හරි දක්ෂයෙක්නේ. அவருக்கு மீன் கிடைக்கல. ඔහුට මාළු හම්බුනේ නැහැ. கரையில இருந்து ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொன்னதை கேட்டு போட்டா மீன் கிடைக்குது. වෙරළේ ඉඳලා එක්කෙනෙක් කියන ඔව් කියන එක අහලා එළුවට පස්සේ මාළු හම්බෙනවා. இதுக்கு முன்னுக்கு இந்த சம்பவம் நடந்த மாதிரியே தெரியுதே எனக்கு. මීට කලින් මේ සිදුවීම සිද්ධ වුණා වගේ මට මතකයි. இப்போ அவர் நோக்கி பார்க்கிறார், யார் அது கரையில? කවුද වෙරළේ කියලා ඔව් බලනවා. 7வது வசனத்தை பாருங்க. 7 වෙනි පදය. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன். එබැවින් යේසුස් වහන්සේ ප්‍රේම කළ ගෝලයා. அதனால் ඔහු විසින් ஆதலால் එබැවින් ஆதலால் එබැවින් எதனால இவர் பார்க்கிறாரு? කුමක් නිසාද මොහු බලන්නේ? வலையை இழுக்க முடியல, அவ்வளவு மீன் அகப்பட்டுருச்சு. ඒ දැල අදින්න බෑ, එච්චර මාළු හම්බුණා. அதனால தான் இவர் உத்து பார்க்கிறாரு, என்னடா இது அற்புதம், யாரா இருக்கும் அது, யார் சொன்னது இது அப்படின்னு திரும்பி பார்க்கிறாரு. ඒක තමයි ඔහු හැරිලා බලන්නේ, කවුද මෙයා, කවුද මේ මොනවද සිද්ධ වුනේ කියලා ඔහු හැරිලා බලන්නේ. 7வது வசனம், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். එබැවින් යේසුස් වහන්සේ ප්‍රේම කළ ගෝලයා පේත්‍රස්ට කතා කොට ඒ ස්වාමින් වහන්සේයයි කීවේය. அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாத இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கலட்டி கொண்டு கடலிலே குதித்தான். එවිට සීමෝන් පේත්‍රස් ඒ ස්වාමින් වහන්සේ බව අසා තමා ඇඳුම් නැතුව සිටි බැවින් වස්ත්‍රයක් ඉනේ බැඳගෙන මුහුදට පැන්නේය. இவர் எப்படி இருக்கிறாரு கடல்ல? මොහු කොහොමද ඉන්නේ මුහුදේ? கடல்ல தானே இருக்கிறோம், பெண்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடுப்பெல்லாம் இல்லாம இவர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. මුහුදේ ඉන්නේ ස්ත්‍රීන් කවුරුත් නැති නිසා මොහු නිර්වස්ත්‍රව මාළු අල්ලගෙන ඉන්නවා. கர்த்தர் அப்படின்னு நைக்கி ස්වාමින් වහන්සේ කියලා කියපු ගමන් துண்டு துணியை பிச்சை எடுத்துட்டு ஒரே பாய் கடல்ல එක කෑල්ලක් අරන් ඉනේ බැඳගෙන කෙලින්ම පනිනවා මුහුදට. ஆனா அவர் என்ன யோசிச்சுட்டு பாஞ்சிருப்பாருன்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ඔහු මොනවා හිතලාද පනින්න නැති කියලා මම පොඩ්ඩක් කල්පනා කරනවා. அவசரப்பட்டு கடல்ல பாஞ்சிட்டோம். හදිස්සි වෙලා මුහුදට පැන්නා. அவர் கடல்ல நடந்து வந்து பிடிச்சிட்டாருன்னா என்ன செய்யறது? ඔහු මුහුදට ඇවිදලා ඇවිල්ලා ඇල්ලුවොත් මොකද කරන්නේ? துண்டு துணியையும் எடுத்துக்கிட்டே போயிரும். රෙදි කෑල්ලක් අරගෙනම යමු. வந்து பிடிச்சி கழுத்தை பிடிச்சி இப்படி தூக்கி எடுத்துட்டாருன்னா අතින් අල්ලලා මෙම ඔසවලා උඩට ගත්තොත් துண்டு துணியை மெதுவா கட்டிக்குவோம். ඒ රෙදි කෑල්ල නිහිමිට බැඳගමු. ஷேப் விஷயம். වැඩේ ෂේප්. அதுக்கு தான் அதை எடுத்துட்டு பாஞ்சிட்டாரு இவரு. ඒක තමයි ඒක අරගෙන පැන්නේ ඔහු. ஆனா கர்த்தர் விட்டு அவரை பிடிச்சி எல்லாம் இழுக்கல. උන්වහන්සේ කියලා ඔහු අල්ලලා ඇද්දේ නැහැ. கர்த்தர் என்ன செய்றாரு? ස්වාමීන් වහන්සේ මොනවද அவர் කරන්නේ? கரையில இருக்கிறாரு. උන්වහන්සේ වෙරළ ඉන්නවා. குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். එහෙත් අනික් ගෝලයෝ මසුන්ගෙන් පිරුණු දැල ඇදගෙන කුඩා ඔරුවෙන් ආවෝය. මක්නිසාද ඔහු වෙරළට නුදුරුව රියන් 200ක් පමණ ඈත සිටියෝය. මෙසේ ගොඩ බැස්ස විට ඔහු ඒ ගිනි අඟුරුද ඒ පිට මාළු තිබෙන බවද රොටිද දුටුවෝය. என்ன நடக்குது? දැන් මොනවද සිද්ධ වෙන්නේ? நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன் இல்லையா, මම ඉස්සලම කිව්ව නේද? கர்த்தர் வந்து நல்லா கேலி நக்கல்லாம் பண்ணுவாருன்னு. උන්වහන්සේ ඇවිල්ලා හොඳට විහිළු කරනවා කියලා. அவர் ரொட்டியெல்லாம் சுட்டு උන්වහන්සේ රොටියේම හදලා மீனெல்லாம் சுட்டு මාළුවේම බැදලා எல்லாம் வச்சிட்டு தான் ඔක්කොම තියලා තමයි அங்க கேக்குறாரு, ஏதாவது இருக்கா சாப்பிடுறதுக்கு? එහෙන් අහන්නේ මොනවා හරි තියෙනවද කැමට? அதுல என்ன சொல்ல வராரு? උන්වහන්සේ මොනවද කියන්න என்கிட்ட යන්නේ? நிறைய இருக்குங்க, මං ගාව ගොඩක් තියෙනවා මෙහෙ. உங்கள்ட்ட ஒண்ணும் இல்ல, ඔයා ඔකට ගාව මොකුත් නැහැ. கவனிங்க உங்களை.
ඔබ බලන්ට ஏன் ඇයි நீங்க என் வார்த்தையை கேட்காம தானே போயிருக்கீங்க ඔබ මගේ වචනය අහන්න නැතුවනේ ගිහිල්ලා තියෙන්නේ உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத காண்பிப்பதற்காகவே தான் அவர் அப்படி கேட்கிறார் ඔබ ළඟ මොකුත් නැහැ කියලා කියන එක පෙන්වන්නටම තමයි උන්වහන්සේම අහන්නේ அதுக்கப்புறம் அவரோட வார்த்தையின்படி அவர்கள் வலையை வீசுகிறார்கள் மீன் கிடைக்குது උන්වහන්සේගේ වචනයට අනුව උන් දැල එලනවා උන්ට මාළු හම්බෙනවා அதுக்கப்புறம் பாருங்க கர்த்தர் என்ன செய்கிறார் ඊට පස්සේ බලන්න ස්වාමීන් වහන්සේ මොනවද කරන්න කියලා அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் 10வது வசனம் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் இத்தனை மீன்கள் ஒருபோதும் இருந்த போதும் வலை கிழியவில்லை උඹලා දැන් නැල්ලු මසුන්ගෙන් ගෙනෙන්නේ යේසුස් වහන්සේ උන්ට කීසේක එබැවින් සීමෝන් පේත්‍රස් ඔරුවට නැගී ලොකු මසුන් 153 දෙනෙකුගෙන් පිරුණු දැල ගොඩට ඇද්දේය එපමණ තිබුණු නමුත් දැල ඉරුණේ නැත இப்போ என்ன நடக்குது දැන් මොනවද සිද්ධ වෙන්නේ மீன்களை கேட்கிறாரு මාළු ඉල්ලනවා அவர்கள் மீன்களை கொடுக்கிறார்கள் ඔව් මාළු දෙනවා அதுக்கு பின்னாடி அவர் சமைத்து வைத்ததை சாப்பிட சொல்கிறார் ඊට පස්සේ උන්වහන්සේ පිච්චුවාවේ මාළු කණ්ඩ කියනවා அவர் ஒரு காரியத்தை அதுல காண்பிக்கிறார் උන්වහන්සේ එක කාරණයක් එයින් පෙන්නනවා என்னன்னா මොනවද நீங்கள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ඔබ සේවයට කැඳවලා තිබෙනවා நீங்க எவ்வளவு ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்த முடியும் ඔබ ආත්ම කීයක් ගලවලා ඔබ මෙහෙවන්ට යනවද அவர்கள் எல்லோருமே எனக்கு தான் சொந்தம் ඔවුන් සියලු දෙනාම මට තමයි අයිති ஆனா அவர்களின் மூலம் நீங்கள் நன்மை அடைய வேண்டாம் இல்லாட்டி நன்மை அடைவதை விட ඔවුන් කරන කොටගෙන ඔබ යහපත් දේ භුක්ති විඳිනවට වඩා நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் මම ඔබට අවශ්‍ය සියලුම දේවල් මම ඔබට දෙනවා பிடிக்காத மீன்களை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் අල්ලන් නැති මාළු ඔබ කන්ට යනවා சாப்பிடுகிறீர்கள் කනවා நீங்கள் சுடாத ரொட்டியை நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் ඔබ පුච්චපු නැති රොටි ඔබ අනුභව කරමින් සිටිනවා அது யாருடையது ඒක කාගේද கர்த்தருடையது ස්වාමින් වහන්සේගේ இவர்கள் பிடித்த மீன்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுக்கிறார்கள் இயேசு சமைத்து வைத்த ஆகாரத்தை இவர்கள் சாப்பிடுகிறார்கள் මොවුන් අල්ලපු සියලුම මසුන් යේසුස් වහන්සේට දෙනවා යේසුස් වහන්සේ හදලා තිබු කෑම මොවුන් අනුභව කරනවා இதுல இருந்து கர்த்தர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார் මේකින් ස්වාමින් වහන්සේ එක කාරණයක් ඔවුන්ට පෙන්නනවා நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் මම උත්තාන වුණා நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் මම ජීවත් වෙමින් සිටිනවා என்னுடைய மக்களை கவனிக்க எனக்கு தெரியும் මගේ ජනතාව ආරක්ෂා කරන්නට මම දන්නවා எத்தனை பேர் சொல்றீங்க කී දෙනෙක් කියනවද என்னை கவனிக்க என் இயேசு உண்டு මාව බලාගන්න මගේ යේසුස් වහන්සේ සිටිනවා என் இயேசு என் இரட்சகர் මගේ යේසුස් වහන්සේ මගේ ගැලවුම් කරෝ நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் தேவனிடத்திலிருந்து எல்லாம் வருகிறது මම කොච්චර උත්සාහ කරත් මගේ දෙවියන් වහන්සේගෙන් මට සියල්ලම ලැබෙනවා எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க කී දෙනෙක් සතුටින් ඉන්නවද மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ඉතාමත් සුභාරංචියක් මේක இதுதான் பெரிய ரகசியம் මේක තමයි විශාල රහස இதை நீங்கள் புரிந்து கொண்டால் මේක ඔබ තේරුම් ගන්නවා නම් கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் காத்து நடத்துவார் ස්වාමින් වහන්සේ සියලුම ආකාරයෙන් ඔබව මෙහෙවන්ට යනවා கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ස්වාමින් වහන්සේ ඔබට ආශිර්වාද இந்த කරනවා அருமையான நாளில் நாம் அனைவரும் எழுந்திருப்போம் මේ අලංකාර වූ දවසේ අපි සියලු දෙනාම නැගිට සිටිමු நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம் අපි යාඥා කළ අවසන් කරන්නට යනවා எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்களோ அத்தனை பேர்களும் கண்களை மூடி நாம் ஒரு விசை கர்த்தரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே நீர் உயிர் தெளிந்து விட்டீர் කී දෙනෙක් සතුටින් ඉන්නවද ඔබ ඇස් වසලා ඔබ කියන්න ස්වාමිනී ඔබ වහන්සේ උත්තාන වුණා நீர் இருக்கிறீர் ඔබ වහන්සේ සිටිනවා என்னோடு இருக்கிறீர் ඔබ වහන්සේ මහ සමග සිටිනවා எனக்கு நீர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவர் ඔබ වහන්සේ සියල්ලම මට සපයන්න බලවත් நாம் கர்த்தரை பார்த்து சொல்லுவோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே අපි ස්වාමින් ஆண்டவரே වහන්සේට சுவாமி ස්තුති කරමු இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து விட்டார் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் இயேசு எங்களோடு இருக்கிறார் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிறது நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கிறது நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவின் அண்டை இந்த நேரத்தில் வருகிறேன் ஆண்டவரே இந்த இடத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வருகிறேன் கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்காய் நீங்க இருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி விண்ணப்பிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரம் இவர்களை வழிநடத்தும்படி விண்ணப்பிக்கிறேன் ராஜா கர்த்தர் பாதுகாக்கும்படி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்